முக்தி, என்லைட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்தின்னா என்ன, என்லைட்மெண்ட். எல்லாரும் சொல்கிறாங்க முக்தி அடையணும் முக்தி அடையணும், என்லைட்மெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுன்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் மனதில் ஒரு பார்ட்டு தான். ஸ்மெல் ஆஃப் த மைண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, மனதின் மனம், அதில் இதுவும் சேர்த்தணும். அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். மனது நிம்மதியாக இருக்கணும்னா நாம் எல்லாம் முக்தி அடைய வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது முக்தி அடையணுமா, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சாமியார்கள் பண்ணுற வேலை நினைச்சாதீங்க. சாதாரண மனிதன் ஆகலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு காலேஜில் 4 பேர் படிச்சுட்டு இருந்தாங்களாமா, ஸ்டூடெண்ட்ஸ். 4 பேர்த்துக்குமே முக்தி அடையணும்னு வாழ்க்கை லட்சியம். 4 பேரும் பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரவுண்டு கட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளையிலேருந்து பிரிய போகிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் மீட் பண்ண போகிறதில்ல. என்னப்பா 4 பேர்த்துக்கு என்ன லட்சியம்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னாராமா, 4 பேர் சொல்கிறாங்க எனக்கு முக்தி அடைதல் லட்சியம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு நீ எப்படி ஆவ அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நான் யோகா டீச்சர், நிறைய யோகா மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுக்க போகிறேன். வெளியே போய் காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன். எல்லா ஆசிரமத்துக்கும் போக போகிறேன். எல்லா குருநாதரையும் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய பயிற்சிகள், யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் நிறைய செய்யும் பொழுது எனக்கு முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற 3 பேர் சிரிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நடக்காது. இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறேன், சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ண போகிறேன், மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண போகிறேன். இப்படி 24 மணி நேரமும் இறைவனை துதித்து பாடும் பொழுது, இறை சேவை செய்யும் பொழுது எனக்கு இறைவன் முக்தி கொடுத்துருவார்னு சொல்கிறார். இது 2வது. 3வது ஒருத்தர் சொல்கிறாரு நான் சயின்டிஸ்ட், நான் நாசாவில் சேர போகிறேன், இஸ்ரோவில் சேர போகிறேன், ராக்கெட்டில் போக போகிறேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான், பூமின்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அண்டவெளி பால்வெளி, இப்படி நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கும் பொழுது எனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறார். மற்ற 3 பேரும் அப்படியா நடக்காதுன்னு சொல்கிறாங்க. 4வது ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள், யோகா பண்ணாலாம் முக்தி கிடைக்காது, சயின்ஸ் தெரிஞ்சால் கிடைக்காது, கோயில் வச்சா கிடைக்காது, கடமையை செய்யணும். அப்பா அம்மா படிக்க வச்சாங்களா, அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு வாழ்க்கை, அதாவது கடமை செஞ்சு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழும் பொழுது இறைவன் நம்ம மேலே அன்பு கொண்டு அவர் நமக்கு முக்தி கொடுப்பார்னு சொன்னாராமா. 4 பேர்த்துக்கு ஒரே சண்டை, நீ சொல்கிறதா கரெக்டு நான் சொல்கிறதா கரெக்டுன்னு. இந்த 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு முடிவு பண்ணாங்களாமா, ஓகே ஒன்று பண்ணலாம், 4 பேர் பிரிஞ்சிருவோம், 30 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே இடத்துல மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த விஜய் படம் வந்துச்சுலையா நண்பன், அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் 4 பேர் அதே நாள் வராங்க. 4 பேர்த்து மூஞ்சிலையும் ஒரே வாட்டம், 4 பேர்த்துக்கு முக்தி கிடைக்கல.
நொந்து போய் வந்திருக்காங்க. 30 வருஷம் ஆச்சு. அப்புறப்பா என்னாச்சு நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் காட்டுக்கு போனேன், தலைகீழாக நின்னேன் 10 வருஷம், எல்லா யோகா பண்ணேன், எல்லாம் எனக்கு தெரியாத யோகா மூச்சு பயிற்சியே கிடையாது, எல்லாம் பண்ணேன், என்ன உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, பட்டு முக்தி எல்லாம் ஒன்றும் கிடைக்கலன்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர், நான் ஒரு மலை மேலே போய் கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து வந்து புறம்போக்கடைன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க, அப்புறம் கீழே வந்து டொனேஷன் வாங்கி பெரிய கோயிலெலாம் கட்டினேன், அப்புறம் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் கொடுத்தாங்க, தொப்பை தான் வந்துச்சு, ஒன்றும் முக்தியெல்லாம் வரலன்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர், நான் சயின்டிஸ்ட், நான் ராக்கெட்டில் போனேன், டிஎன்ஏ யாருனே உடச்சி பார்க்குறேன், அதுக்குள்ளே உடச்சா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் உடச்சோம்னா அது வெடிக்குது, அணுகுண்டுங்கிறாங்க, உள்ளுக்குள்ள எனக்குன்னு தெரியல, அண்டை வெளியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னமோ பெரு வெடிப்பாமா, பிக் பேங் தேரிங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று மண்ணாங்கட்டியும் புரியலைங்கிறாரு. படிக்க படிக்க தெரிய தெரிய பிரமிப்பா இருக்கே தவிர ஒன்றும் புரிஞ்ச மாதிரியே இல்லைன்னு அவர் ஒதுங்கிட்டார். நாலாவது ஒருத்தர் சொல்றாரு, நான் கடமையை செஞ்சேன், எங்க சமுதாயத்தில் மதிப்பே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், தங்கச்சி மதிக்கவே மாட்டேங்குது, பசங்களை படிக்க வச்சேன், பசங்க திருப்பி கேட்குறாங்க நீ என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க, நிம்மதியே இல்லைங்க, இதுக்கு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாம், இவ்வளோ கடமையை ஒழுங்காக பண்ணி எனக்கு அவமானம் தான் மிச்சம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 4 பேர் உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது, எல்லாரும் நல்லா கேளுங்க, 4 பேர் உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது இறைவன் நடுவில் வந்துட்டார். பக்தர்களே, உங்கள் பக்திக்கு மெச்சினேன், உங்கள் 4 பேர்த்துக்கு முக்தின்ட்டார். 4 பேர்த்துக்கு ஒரே கோபம் பாருங்க, முக்தி கிடைச்ச சந்தோஷம் இல்லை. ஒருத்தர் கேட்குறாரு, ஹலோ கடவுள், நான் காட்டுக்குள்ளே தலைகிலா நின்று தியானம் பண்ணும்போது வராமல் இப்போ ஏன் வந்தேன், இந்த 3 பசங்க பார்த்துட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இந்த 3 பேர்த்துக்கு யோகாவே தெரியாதுன்னு சண்டை பிடிக்கிறாரு. அப்போ நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா எனக்கு என்ன, அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சாமி உனக்கு கோயில் கட்டினேன், உன்னை குளிப்பாட்டி விட்ட, டெய்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன், வாழைப்பழம் கொடுத்தேன், அபிஷேகம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், நன்றி கெட்ட கடவுளே, நீ அங்கே வராமல் இங்கே எதுக்கு வந்தேன் கேட்குறாரு. இன்னொருத்தர் சயின்டிஸ்ட், ஹலோ மிஸ்டர் காட், நான் ராக்கெட்டில் வரும்போது எங்கே இருந்தேன், நான் மேலே வந்தேன்ல, அங்கே வராமல் இங்கே எதுக்கு வந்தேன், இந்த பசங்க ராக்கெட்னா தெரியாது, அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர், இங்கே பாரு, நான் தான் என் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டேன், இந்த 3 பேரும் ஓடி போயிட்டானுங்க, இவங்க 3 பேர்த்து அம்மா அப்பாவுக்கு நான் தான் சோறு போட்டேன், கடமை செஞ்சேன், உழைச்சு ஓடா தேஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு வராமல் இவங்கிட்டே வந்தீங்கன்னு கேட்குறாரு. இப்படி 4 பேரும் சண்டை போட்டிருக்கும் பொழுது இறைவன் சொன்னாராமா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 4 பேருமே 4 சக்தி, 4 சக்தியும் யார் ஒருத்தர்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்கும்னு சொன்னாராமா. இப்போ நீங்க 4 பேர் பிரிஞ்சிங்கன்னா நான் போயிடுவேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் மற்ற 3 பேர்த்துக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 4 பேர்த்துக்கும் முக்தி கிடைக்கும்னு சொன்னாராமா. புரிஞ்சுங்களா? இது ஒரு கதை, அதுக்காக 4 சேர்ந்தவன இறைவன் வருவான்னு மேலே பார்த்துட்டு இருக்காதீங்க, புரியறதுக்காக சொல்ற ஒரு கதை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முக்தி என்பது என்னன்னா, 4 சக்திகள் யாருக்குள்ள போகுதோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது என்ன சக்தி? கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இந்த 4 யோகமும் யாருக்கு கைகூடுதோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதாவது முக்தி என்ற ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா 4 செமஸ்டர் பரீட்சை எழுதணும். கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், 4க்குமே 25 மார்க். இதில் 100 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ், ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கிடையாது, 40-50 கிடையாது, 100க்கு 100 எடுத்தால் மட்டும்தான் இதில் பாஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 சிலபஸ் கற்றுக்க போகிறோம். இப்போ சிலபஸ் இப்போ தான் கிளாஸ் எடுக்க போகிறேன், புரிஞ்சுக்குங்க. முதல்ல பக்தி யோகம்னா என்னன்னு பக்தி யோகம்னா என்னன்னு பார்க்கலாம். பக்தி யோகம்னா என்னன்னா 24 மணி நேரமும்
இறை சிந்தனையோடு வாழ்வதுக்கு பேர் தான் பக்தி யோகம். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறதில்ல. எப்போவாவது ஃப்ரீ டைமில் ஏதோ நினைக்கும் பொழுது டெய்லி கொஞ்சம் நேரத்துக்கு நினைக்கிறோமா, அது பக்தி கிடையாது. எப்படின்னு கேட்டால், ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, செல்ஃபோன் காணாமல் போச்சு. என்ன பண்ணுவோம்? தேடுவோம். எப்படி தேடுவோம்? நான் அப்படிங்கிற திமிரோட தேடுவோம். எப்படி? நான் செல்ஃபோன் இங்கே தானே வச்சுருந்தேன், நான் சமையல் ரூமுக்கு போனேன், நான் காரில் போனேன், நான் அங்கே போனேன். பாருங்கள், நான் 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 தேடுறோமா? நான் எங்கெங்கெல்லாம் செல்ஃபோனை மிஸ் பண்ணியிருப்பேன்னு யோசிக்கிற இடத்துல எல்லாம் தேடியாச்சு, எங்கேயுமே செல்ஃபோன் இல்லை. இப்போ என்ன பண்ணுவேன்? அது வரைக்கும் நான் திமிர் இருந்துச்சா? எங்கேயும் தேடி கிடைக்கல, வேற வழியே இல்லை, கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவேன்? இறைவா, என் செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நீ வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிரு, அதுக்கப்புறம் நினைக்க மாட்டேன். கூப்பிட்றோமா இல்லையா? முதல்ல நான் இங்கே வச்சேன், நான் அங்கே வச்சேன், நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நான் இருக்கிற வரைக்கும் இறைவன் வரலையா? இந்த நான் எப்போ செயல்படாமல் விட்டுருச்சோ, இதுக்கப்புறம் நானே இல்லைன்னு சொல்லும் பொழுது இறைவன் வராரா? புரிஞ்சுக்குங்க, நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு பக்தி வராது. அவ்வளோதாங்க, சிம்பிள். அந்த நான் அப்படிங்கிறது உடஞ்சாதான் பக்தி வரும், இல்லைன்னா வரவே வராது. இறை சிந்தனைன்னா என்னன்னா டோட்டல் சரண்டருங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நான்கிறதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். இதுதான் இறை சிந்தனை. அப்போ தான் 25 மார்க் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீவிரவாதி கத்தி வச்சிருக்காரு, துப்பாக்கி வச்சிருக்காரு, பாம் வச்சிருக்காரு, AK-47 வச்சிருக்காரு, சேட்டலைட் செல்ஃபோன் வச்சிருக்காரு, புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காரு, 15 காரு, 50 அடியாட்கள், ஒரு ஹெலிகாப்டர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆயுதங்கள். ஒரு எப்படி ஒரு தீவிரவாதி இப்படி நடப்பார் பாம்பே சிட்டியில். அவர் நடக்கல, அவர் துப்பாக்கி நடக்குது, அவரோட AK-47 நடக்குதா? திமிரு. இப்படி போயிட்டு இருப்பாரு. போலீஸ் வந்து அவருடைய அடியாட்கள் 50 பேர்த்த பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன ஆகும்? இப்படி போனவர் கொஞ்சம் பயப்படுவாரா? கொஞ்சம் இறங்கிடுவாரா? 50 கார் தூக்கிட்டு போயிடுச்சு போலீஸ். இவர் தனியா இருக்கிறார், ஹெலிகாப்டர் சுட்டாங்க, தனியா இருக்காரு. செல்போன் எடுத்து பார்க்குறாரு, டவர் கிடைக்கல சேட்டலைட் செல்போனில். எப்படி இருக்கும்? போலீஸ் சுற்றி வளைச்சு துரத்துது. தனியாளாயிட்டாரா? இதுக்கு முன்னால் கேங்கு, இப்போ தனியாளா? ஓடுவாரா? துப்பாக்கி எடுத்து சுடுவாரா? கத்தி எடுத்து குத்துவாரா? பாம்பு எடுத்து போடுவாரா? எல்லாமே தீஞ்சு போச்சு. புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கலண்டுருச்சு. நிராயுத பாணி, ஒன்றுமே இல்லை, பேண்ட் செட்டு மட்டும்தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஓடுறாரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே போயிட்டாரு. போலீஸ் ரவுண்டு கட்டி நிற்கிது, 100 பேர் மேலே. ஹெலிகாப்டரில் போலீஸ் ஹெலிகாப்டர் ராணுவம் வந்து சேர்ந்துருச்சு. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏய் பில்டிங்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பேன், உன்னை சுட போகிறோங்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால் இப்படி இருந்தனா இப்படி ஆயிடுவாங்களா? அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே உட்காந்துட்டு உடம்பெல்லாம் நடுங்குமா? சுட போகிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக சுட்டுருவாங்களா? அந்த நேரத்தில் இந்த நான்கிறது எங்கே போச்சு? என்ன நினைப்பாரு? யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் உலகத்தில் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் இறைவா என்னை காப்பாத்திருன்னு நினைப்பாரா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நான்கிறது இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு இறை அந்த அன்பு வரவே வராது. சில பேர் நடக்கும்போதே தெரியுங்க. சில பேர் பெரிய கம்பெனி முதலாளியாமா, நடக்கும்போதே தெரியும். இங்கே வாப்பா, அந்த கார் கொண்டு கழுவிட்டு வா. அப்போ என்ன அர்த்தம்? நீ பேசல, உன் கம்பெனி பேசுது, உன் பிஸ்னஸ் பேசுது, உன்னோட நகை பேசுது, பணம் பேசுது. புரிஞ்சுக்குங்க, எப்போ நீங்க இன்னொரு மனிதரை உங்களோட கேவலமா நினைக்கிறீங்களோ இறை சிந்தனை இல்லை, பக்தி கிடையாதுங்க. இறை சிந்தனை இருக்கிறவங்க நான்கிறதே இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க. பெரிய ஆளை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, சின்னாலை பார்த்து கேவலமாக பேசவும் மாட்டாங்க. எல்லாமே இறை குழந்தைகள்னு ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க. உங்களுக்கு இறை சிந்தனை இருக்கா இல்லையான்னு நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம். 5 நிமிஷம் பேசும்போது பார்த்தாவே புரிஞ்சிடும் எப்படி இருக்குதுன்னு. புரிஞ்சுக்குங்க, நகை, காரு, பங்களா, பதவி, இதுதான் உங்களுடைய கௌரவத்தை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுதோ அப்போ இறை சிந்தனை கிடையாது.
இறைவன் மேல் அன்பு இருக்கிற யாருமே எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும், வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டியும் எப்பொழுதுமே இறை சிந்தனையோட வாழும் பொழுது நமக்கு 25 மார்க் கிடைக்கும். அதனால 24 மணி நேரமும் இறைவன்கிட்ட நாம சரண்டர் இருக்கணும். இதுக்கு தாங்க பக்தின்னு பேரு. சும்மா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கேத்தனா மட்டும் கிடையாது. 5 நேரம் தொழுதா பக்தி கிடையாது. 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட வாழணுங்க. இங்கே நான் கேட்குறேன், புதுசா செல்போன் எல்லாம் வாங்க போனீங்க இல்லையா? புதுசா செல்போன் வாங்கின உடனே யாராவது ஒரு செகண்ட் நின்று, இறைவா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செல்போன் எனக்கு கொடுத்துட்டியே, ரொம்ப சந்தோஷம் இறைவா, நன்றின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? வாங்கும்போது சொல்றதில்ல, தொலைஞ்சு போனா போதும், இறைவா தொலைஞ்சு போயிருச்சு. நீங்க வச்ச வேலைக்கார ஆளா இறைவன்? நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான மட்டும் கூப்பிட்டுக்குவோம். அடிமை வரணும், அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், ஓடி போயிடணும். அப்புறம் புரிஞ்சுக்குங்க, நல்ல காரியம் நடக்கும் பொழுது, நமக்கு பாராட்டு கிடைக்கும் பொழுது, நமக்கு ஒரு 10 ரூபாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? கொடுக்கும்போது இறைவா இந்த நேரத்தில் 10 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி பாருங்க. எல்லா நேரமும் இரவும் பகலும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் இறை சிந்தனையோட வாழ்றது தாங்க பக்தி. சில பேர்த்த கூப்பிட்டு பாருங்க, நாளைக்கு மத்தியானம் வீட்டில் கறி சாப்பாடு வந்துருன்னு சொல்லி பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க திமிரா, நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. நான் வந்துடுறேன்னாவே திமிருன்னு அர்த்தம். இந்த முஸ்லீம்களை கேட்டு பாருங்க, எப்படி சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இறைவன் அனுமதித்தால் வரேன், நீ கரிசோறு போட்டாலும் வரமாட்டேன், இறைவன் அனுமதிக்கணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் இறைவன் அனுமதித்தால் வரேன், இறைவன் அனுமதித்தால் செய்யறேன்னு சொல்லும் பொழுது அங்க பக்தி இருக்கா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஒவ்வொரு செகண்ட்லையும் நாம் இறைவனை நினைக்கிறோமாங்கிறத யோசிங்க. கண்டிப்பா இருக்காது. இன்னிலிருந்து ஆரம்பிங்க. அப்ப என்ன தெரியுமா, 24 மணி நேரமும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் எல்லா செயல்களிலும் இறைவன் வந்தாதான் பக்தி யோகம் கைகூடும். அதுக்கு 25 மார்க். சில பேர் யோசிக்கிறீங்க, ஏன்பா எனக்கு வேற வேலை வெட்டியே வேண்டாமா, 24 மணி நேரம் இறைவனோடையே நினைச்சிட்டே இருந்தேன்னா வேலை வெட்டியெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் கேட்குறேன், ஒரு அம்மாவை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மகள், உங்க மகளை நினைக்காத ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை, 24 மணி நேரமும் உங்க குழந்தைய நினைச்சிட்டே இருக்கிறீங்களா? ஆனா எல்லா வேலையும் செய்றீங்களா? அதே மாதிரிதாங்க, அன்பும் கருணையும் யாரு மேல் இருக்கோ அவங்களை 24 மணி நேரமும் நினைப்போம். ஆனா எல்லா வேலையும் நடக்கும், அது டிஃபால்ட் ஆயிரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் புதுசா யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போ பழகிடும். டிஃபால்ட் ரத்தம் புத்தியில ஊறினும் இறைவன். அதனால எல்லாரும் கேளுங்க, பக்தி யோகத்துக்கு 25 மார்க் வேணும்னா 24 மணி நேரமும் எல்லா செயல்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனை நாம் நினைத்தால் இதற்கு பேர் பக்தி யோகம். 25 மார்க். இப்ப நீங்க உங்க பேப்பரை நீங்களே திருத்திக்கலாம். இந்த எக்ஸாம்ல யாருக்காவது இருந்தா 25 போட்டுக்குங்க. சில பேருக்கு 24, 20, 5, 10, சில 0. ஓகே, ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இனிமேல் 25 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் பக்தி யோகம். கர்மயோகம். கர்மயோகத்துக்கு 25 மார்க். கர்மயோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கணக்கு பார்க்காம வேலை செய்யணுங்க. இந்த உலகத்துல கணக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கேட்கிறேன், யாராவது இங்க இருக்க எல்லாத்தையும் கேட்கிறேன், திடீர்னு ஒரு சாமியார் வந்துட்டாரு, ஒரு பெரிய சித்தர் வந்துட்டு சொல்றாரு, யாரையாவது பழிக்கு பழி வாங்கணுமா சொல்லு, நிறைவேற்றி கொடுக்குறேன், என்கிட்ட சக்தி இருக்குது, ஒரு வரம் கொடுக்குறேன். யாரையாவது பழிக்கு பழி வாங்கணுமா இப்ப சொல்லு, சொன்னா உடனே செய்வேன், எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா. எல்லாரும் யோசிங்க, டக்குன்னு யோசிங்க, யாரை பழி வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க, எல்லாம் யோசிங்க. சும்மா யோசிங்க, சொல்ல வேண்டாம். யோசிச்சாச்சா? என்ன யோசிச்சிருப்பீங்க? என்னோட மாமியார் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் திருப்பி அவமானப்படுத்தணும். இன்னொருத்தர், என்னுடைய பாஸ் என்னை அவமானப்படுத்தி வேலையை விட்டு துரத்தி விட்டாரு, நான் பாஸா இருந்து அவன் என்கிட்ட வேலை செய்யணும். இன்னொருத்தர்,
என் பார்ட்னர் என்னை ஏமாற்றி பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாரு, அவனை நடுத்தரு கொண்டு வரணும். இப்படி எல்லாரும் யோசிச்சிங்களா? ஒருவேளை எங்கிட்ட ஒரு சித்தர் வந்து நீ பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னா ஒன்று வரம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? என் பாட்டியை பழி வாங்கணும். என் பாட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க? சின்ன வயசுலைங்க நான் குப்புறப்படுத்து யாராவது தட்டி கொடுத்தா மட்டும்தாங்க தூங்குவேன். அப்படி பழகிட்டேன் சின்ன வயசுல இருந்து. இப்போ கூடங்க நான் மல்லாக்கப்படுத்த தூக்கம் வராது, ரொம்ப நேரம் படுத்திருப்பேன். எப்போ குப்புறப்படுக்கிறனோ தூங்கிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழக்கம், 25 வயசு வரைக்கும். புரிஞ்சுக்குங்க. அப்போது எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் 10வது படிக்கிற வரைக்குங்க குப்புற படுக்க வச்சு நைட்டு தட்டி கொடுப்பாங்க. அப்போ தாங்க தூங்குவேன். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லை, அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். எங்க எனக்கே பாட்டி பார்த்தா பாவமாக இருக்குங்க. 1 மணி நேரம் தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நிறுத்திட்டு தூங்கிட்டு நினச்சி எடுப்பாங்க. தட்டு எந்திரிச்சு மறுபடியும் தட்டுவாங்க 1 மணி நேரங்க. யோசிச்சு பாருங்க. என்னோட பாட்டி 10 வருஷமா டெய்லி 1 மணி நேரம் என்னை தட்டி குடிச்சு தூங்க வச்சாங்களா? அவங்க செத்து போயிட்டாங்க, உயிரோடு இல்லைங்க. நான் என் பாட்டியை பழிக்கு பழி வாங்கணும். அதே மாதிரி குப்புற படுக்க போட்டு தட்டி குடிச்சு தூங்க வைக்கணும். இப்படி யாராவது நல்ல காரியம் பண்றவங்கள திருப்பி நல்ல காரியம் பண்ணுவேன்னு பழிக்கு பழி வாங்கணும்னு சங்கல்பம் என்னைக்காவது எடுத்திருக்கமா? கெட்ட காரியம் பண்ணா மட்டும் அவங்கள அதே மாதிரி திருப்பி கெட்ட காரியம் பண்ணுவேன்னு பழிக்கு பழி வாங்குறேன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணவங்கள அதே மாதிரி திருப்பி நல்ல காரியம் பண்ணுவேன்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா? இதுதான் கர்மயோகம். இன்னொருத்தர் எங்க பெரியப்பா பெரியம்மா, அவங்கள பழி வாங்கணும். என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் 10th முடிச்சேங்க, 10வது முடிச்ச உடனே டிப்ளமாக்கு அப்ளை பண்ணேன், பாலிடெக்னிக். உங்களுக்கு தெரியுமா, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 10வதுல எவ்வளோ மார்க் தெரியுமா? 500க்கு 393. எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அந்த மார்க்கை வெளியே எடுத்துட்டு போனா எல்லா ஸ்கூல்லையும் நான் தான் கடைசி. ஏன்னா 500க்கு 393ங்கிறது எல்லா ஸ்கூல்லையும் அது 50வது மார்க்கு. எங்க ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூலு, செல்லுபுரம் ஸ்கூலு, நான் தான் ஃபர்ஸ்ட். நான் நினச்சிட்டேன் எனக்கு எல்லா காலேஜ்லையும் ஃப்ரீயாக சீட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக கிடைக்கிட்டாங்க. அப்ளை பண்ணால் எங்கேயுமே கிடைக்கலைங்க, அவமானமாக போச்சு. எல்லாத்திலையும் சொல்லிட்டேன் பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியர் சேர போகிறேன்னு போய் சொல்லிட்டேன். ஆனால் சீட்டு கிடைக்கல, எல்லோரும் காலேஜுக்கு போயிட்டாங்க. எனக்கு சீட் இல்லைன்ட்டாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காதுன்ட்டாங்க. அவமானமாக போச்சுங்க. என்ன பண்ண தெரியுமா? ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன், வழக்கம் போல் எல்லாரும் வர மாதிரி. சென்னையில் எங்கள் பெரியப்பா ஒரு கடை வச்சுருந்தார், பெட்டு கடை, பெட்டு தெலங்கானியில் விற்கிற கடைங்க. அந்த கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். எனக்கு அவமானமாக இருக்குது, கோயம்புத்தூர் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன வேலை? டீ வாங்கி கொடுக்குற வேலை. டீ வாங்கிறது, தொடப்பத்தில் பெருக்கிறது, அதாங்க வேலை. எனக்கு சின்ன பையன் என்ன தெரியும், அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒருத்தர் வந்தார், எங்கள் பெரியப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு, தம்பி என்ன பேர்? இதாங்க பேர். என்ன படிச்சிருக்க? 10வது. எவ்வளோ மார்க்கு? 393. என்னப்பா படிக்க போகல? இல்லைங்க, காலேஜ் அப்ளை பண்ணேன், டிப்ளமா கிடைக்கல, அதான் வந்து வேலைக்கு வந்துட்டு சொன்னோன்னே எங்கள் அந்த பெரியப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் கோவம் வந்துருச்சு. எங்கள் பெரியப்பா திட்டினாரு. ஏங்க என்னங்க நல்லா படிக்கிற பையனை கொண்டு போய் டீ வாங்குற வேலை வச்சுருக்கீங்க? ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் பையனாக இருந்தால் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. எங்கள் பெரியப்பா வசதியான ஆள், அவர் கருக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை, சே எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நம்ம பையனாக இருந்தால் இந்த மாதிரி டீ வாங்க விடுவோமா அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த பெரியப்பாவோட ஃப்ரெண்டு, அடுத்த நாள் காலையிலே கார் வச்சு உத்தரமேரூரில் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக்கில் போய் டொனேஷன் சீட்டு வாங்கி என்னை சேர்த்து விட்டார் சிவில் இன்ஜினியருக்கு. உண்மையில்லைங்க, நான் காலேஜ் சேர்ந்தது எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாது. அந்த காலத்தில் செல்ஃபோன் பேஜர்லாம் கிடையாது. ஒரு லெட்டர் எழுதி போட்டேன், அது இப்போ அடுத்த மாதம் போய் சேர்ந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன்னு. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் காலேஜ் படிக்கும் பொழுது எங்கள் பெரியப்பா தாங்க ஃபீஸ் கட்டினாரு. எல்லா பணமும் இங்கே ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே கொடுத்தாருங்க. எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே கொடுக்கலிங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கள் பெரியப்பானுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. பெரியப்பா பெரியம்மா 3 பசங்க, அவங்க எல்லோரும் அன்னிக எல்லோரும் உதவி செய்வாங்க. அந்த வீட்டில் என்ன தாங்குனாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கள பழிக்கு பழி வாங்கணும், என்ன பண்ணுறது? எங்கள் பெரியப்பா பெரியம்மா செத்து போயிட்டாங்க. புரியல என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் கணக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு மோண்டா பேண்டா கழுவி விட்டீங்கல்ல, சோத்த போட்டீங்க இல்லையா, யாராவது கணக்கு வச்சிருப்பீங்க? பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தா போதும், நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்க வெளியே.
உங்கள் பையனுக்கு பண்ணும்போது கடமை, ரோட்டில் போகிற பையனுக்கு பண்ணும்போது சோசியல் சர்வீஸா? புரிஞ்சுதுங்களா? நல்லா கேட்டுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, கர்ம யோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கணக்கு போடாமல் வேலை செய்யணும். அப்படி ஒரு வேளை கணக்கு போடுறதா இருந்தால் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யாரையெல்லாம் பழி வாங்கணும்னு தோணுதோ ஒரு பேப்பரில் எழுதுங்க, பள்ளிக்கு பழி வாங்கணும்னு. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பேர் வருவாங்களா? ஆனால் உங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சது யாருன்னு ஒரு பேப்பர் லிஸ்ட் போடுங்க. 15 பேப்பர் வந்துடும், 1500 பேர் வருவாங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை பள்ளிக்கு பள்ளி வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சவங்க எல்லாத்துக்கும் திருப்பி நல்ல காரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழி வாங்க போங்க. முடியுமா? இந்த ஜென்மத்தில் முடியாது இல்லையா? அப்பா அம்மா சோறு போட்டு வளர்த்தாங்க, அதுவே திருப்பி தர முடியாது இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் ஒரு கணக்கு கிடையாது, சூட்சம கணக்கு மட்டும்தான் இருக்கு. சூட்சமத்தில் ஒரு கணக்கு இருக்குது. நான் கேட்குறேன், இறைவனை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறோம் இல்லையா? அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் அவர் அப்படி அவர் இப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? நடக்கும்போது மட்டும் கேவலமாக நடந்துக்கிறதுங்க. நான் கேட்குறேன், அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவனுக்கு நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா? தெரியுமா இல்லையா? இது என்ன கணக்கு வேண்டியது இருக்கு? 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு கெட்ட காரியமும் பதிவு ஏற்படும், நல்ல காரியமும் இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணாதீங்க, இறைவன்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கணக்கு வச்சுக்காதீங்க, அவர் வச்சுக்குவாரு. அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு கணக்கு இருக்குங்க, சூட்சம கணக்கு. அதில் நீங்கள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியம் பண்ணுறீங்களோ அந்த கணக்கு அங்கே உங்களுக்கு டெபாசிட் ஆயிரும். அந்த கணக்கை யாருமே திருட முடியாது. ஏடிஎம்முக்கு பின் நம்பர்லாம் கிடையாது, பாஸ்வேர்டெல்லாம் தொலைஞ்சு போகாது. சுவிட்ச் பேங்கில் போட்டால் கூட பாஸ்வேர்டு மறந்து போனால் தரமாட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, உங்கள் கணக்கு உங்களுக்கு தான், வேறு யாருமே எடுக்க முடியாது. நிறையா பேர் சாகருக்கு முன்னால் ஒரு 10 மாதம் பக்கவாதம் வந்து இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்துருந்து பெட்லேயே யூரின் போய் மலம் போய் சாகும் பொழுது எல்லாரும் போய் சொல்கிறாங்களா இல்லையா? நேரில் போய் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நேரில் போய் பார்த்துட்டு, மச்சான் உனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சா மச்சான், டெய்லி ஒன்றை பற்றி தான் நினைக்கிற மச்சான், நேற்று கூட போய் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வந்து சொல்லுவாங்க, அவன் பண்ணான்ல, சின்ன வயசில் என்ன ஆட்டம் போட்டான், நல்லா வேணும் சொல்கிறாங்களா இல்லையா? இதே ஒருத்தர் நைட்டு உயிர் போய் காலையில், நைட்டு படுத்து காலைல உயிர் போடணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? நல்ல மனுஷப்பா படுத்தார் உயிர் போய் சொல்கிறாங்களா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. சாகும் பொழுது யார் ஒருவர் நைட்டு படுத்து காலையில் உயிர் போயிடுச்சோ நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறீங்க, கணக்கு ஒழுங்காக இருக்கு. இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு கஷ்டப்பட்டு சின்ன பின்னமாகி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி 50 வருஷம் வாழ்க்கை ரொம்ப சின்ன பின்னமாக கேவலமாக மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பழகிருன்னு சொல்கிற மாதிரி கடைசி காலத்தில் யார் ரொம்ப அவஸ்தைப்படுறோமோ நமது கணக்கில் நிறைய கெட்ட காரியம் பண்ணியிருக்கிறோம், அந்த கணக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் உயிரெல்லாம் போகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இறைவனை பற்றி பெருமையாக பேசுகிறோமா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா கெட்ட காரியம் பண்ணா? அப்போ கெட்ட காரியம் பண்ணுவீங்களாமா? யாருக்குமே தெரியாதுன்னா அது எப்படி தெரியாமல் போயிடும்? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் பிரபஞ்சத்துக்கு ஒர்க் பண்ணுங்க, இறைவன்கிட்ட ஒர்க் பண்ணுங்க, வேற எந்த கணக்கும் வேண்டாங்க. ஒரு நாளில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியுமோ செய்யுங்க, அதெல்லாம் அக்கௌண்ட்டில் ஏறிடும், அது நமக்கு தான் கிடைக்கும், வேறு யாரும் கிடைக்காது. இதாங்க கர்ம யோகம். கணக்கு பார்க்காம வேலை செய்யணுங்க. நான் கேட்குறேன், ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 1000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு முதலாளி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாரா? அப்ராக்சிமேட்டா தீபாவளி போனஸ் தராங்களா இல்லையா? நீங்கள் ஒரு கம்பெனி போய் கேட்டு பாருங்கள், முதலாளிகிட்ட தீபாவளி போனஸ் தரும் பொழுது ஒரு கவரில் 500 ரூபா இருக்கும், இன்னொரு கவரில் 1 லட்ச ரூபா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவருக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது ஒரு 1000 பேர்த்த வேலை செஞ்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு டுபாகூர் கம்பெனியோட முதலாளி உங்களுக்கே கணக்கு போட்டு கூலி கொடுக்க தெரியுதே, அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவனுக்கு கணக்கு போட்டு தெரியுமா தெரியாதா? எல்லா கணக்கு வச்சுருப்பாருங்க, கரெக்டாக கொடுப்பாருங்க. அதனால் கர்மயோகங்கிறது என்னென்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சர்வீஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட், வாழணும் சொல்லக்கூடாது. எப்போ வெளியே வந்து நான் வந்து சோசியல் சர்வீஸ் மேன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் பண்ணுறதுலே அர்த்தம். சர்வீஸ் பண்ணுற யாரும் சொல்ல மாட்டாங்க, அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நண்பர்களா, குடும்ப உறுப்பினர் நினச்சி பாருங்கள்.
கர்மயோகம் கை கொடுங்க. நான் கேட்குறேன், ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு மயக்கம் போட்டீங்க, ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு, யாருன்னே தெரியல, அவரே உங்களை காப்பாற்றணும். அவர் வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு 10 ரூபா கூட கொடுத்து இல்லாட்டி திரும்பி போயிட்டாருன்னா செத்து போயிருங்களா இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரா இல்லையா? என்ன சொல்கிறான்? தேங்க்யூ அப்படி சொல்கிறோமா இல்லையா? அந்த செஞ்ச காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் யாராவது ரோட்டில் படுத்திருந்தா காப்பாற்றணுமா இல்லையா? அப்போ கணக்கு டேலி ஆகுதா? ஏங்க, எங்கள் பாட்டியை தட்டி தூங்க வச்சாங்களா? நான் என் பாட்டியை தட்டி தூங்க வைக்க முடியுமா? நான் என்ன பண்ணோம்? என்னுடைய பையன் பேரை, பக்கத்து வீட்டு பையன் பேரை யாரையோ தட்டி கொடுக்கணுங்க. அப்போ கணக்கு டேலி ஆகுதா? எங்கள் பெரிய பையனை படிக்க வச்சாரா? நான் என் பெரியப்பா படிக்க வைக்க முடியுமா? நான் என்ன பண்ணணும்? நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பையன் யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து, சார் என் பையனும் படிக்கிறதுக்கு ஆசை இல்லை சார்னு கெஞ்சுவாங்க. அப்போது எனக்கு ஞாபகம் வரும், அங்கே கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த பையன் யாரும் தெரியாது, கணக்கு டேலி ஆகும். ஸோ புரிஞ்சுக்குங்க, கணக்குங்கிறது எங்கெங்கேயோ டேலி ஆகும். பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, தம்பி நீ வந்து இன்டர்நெட்டில், யூடியூப்பில், வெப்சைட்டில் எல்லா வீடியோ ஆடியோவெல்லாம் ஃப்ரீயாக போட்டு வச்சுருக்கிறியே, ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி கொடுக்குறியே, எங்கே வேணா போய் பேசிகிட்டு இருக்கிறியே, நிறைய பேர் கேட்குற கேள்வி, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க என்ன பார்த்து. ஹலோ, இது எல்லாம் சொல்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேங்க, எல்லாத்தோட நல்லா தான் சாப்பிட்றேன். நான் பாருங்க, எல்லா நாட்டுக்கு போயிட்டு வரேன், ஃப்ளைட்டில் போகிறேன், ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், பெரிய பெரிய காரில் போயிருக்கிறேன், எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா பிளேஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன். புரிஞ்சுக்குங்க, காசே இல்லை. புரிஞ்சுக்குங்க, கணக்கு இருக்குது, அவ்வளோதான். நிறைய பேர் நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா? என்னைக்காவது காசிக்கு போயிருக்கீங்களா? இமயமலைக்கு போயிருக்கீங்களா? ஒரு படத்துக்கு போயிருக்கீங்களா? சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக இருக்கேன் தெரியுமா? அதுகளும் சாப்பிடாதுங்க, யாரையும் சாப்பிட விடாதுங்க, என்னைக்காவது பிடிக்கலாம். ஆமாம், பணம் சேர்த்து வச்சுக்க வேண்டியது, செலவே பண்ண மாட்டாங்க, தைரியமா இருங்க. இந்த சொத்து சேர்த்துறவங்களாம் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் எல்லா சொத்து எவனா பிடிங்கிட்டு போயிடுவான். அப்பனுக்கு அப்பா இருப்பானா இல்லையா? நீ இந்த ரேஞ்சில் யோசிக்கிறன்னா உங்ககிட்ட இருந்து பிடிக்கிற இன்னொருத்தர் இருப்பான். சதுரங்க வேட்டை. ஸோ இனிமேல் கணக்கு பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் கணக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. டெய்லி நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க தான் கணக்கு, அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, யாருக்காவது கொடுங்க. எல்லாரும் அம்மா அப்பா தான். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமி நம்ம சாமி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான். அதனால் இங்கே பாருங்கள், கர்மயோகம் புரியாமல் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. நாம் ஏன் வந்து நிம்மதியெல்லாம் வாழ்கிறோம்? கணக்கு போட்டே உட்காந்துருக்குறோமா? வாழ்க்கை ஒழுங்கா இல்லை. அதனால் இனிமேல் கணக்கு போடாதீங்க, கணக்கு போடாமல் வேலை செய்யுங்க. இதைத்தான் எனது தத்துவ ஞானி ராதாரவி அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறாரு, கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கர்மயோகம். அப்போது கர்மயோகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் கணக்கு போடாதீங்க, கணக்கு போடாமல் வேலை செஞ்சு பாருங்கள், எல்லாமே புரியுங்க. நான் சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் பொழுது புரிய ஆரம்பிக்கும். வேறு மாதிரி மாறிடுவோம், நமது ஒவ்வொரு செயலும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு கடைசியாக கர்மயோகத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர், லட்சாதிபதி, அவர்கிட்ட ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா தன் பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக போய், ஐயா என் பையன் படிப்புக்கு ஒரு 10,000 ரூபா வேணுங்கய்யா, நீங்கள் மட்டும் மனசு வச்சு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா. அந்த ஐயாவுக்கு 10,000 ரொம்ப சிம்பிள், இந்த அம்மாவுக்கு பெருசு. கேட்குறாங்க, ப்ளீஸ் கொடுங்கய்யான்னு. அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, சரிம்மா நாளைக்கு வாங்கிப்பா. அவர் சாதமாக கொடுத்துட்டாரு. அந்த பையனை படிக்க வச்சாச்சு. இந்த பையன் படித்து பெரியாளாயிட்டான். நல்லா கேட்டுக்குங்க, பையன் படித்து பெரியாளாயிட்டான். மாதம் 15,000 ரூபா சம்பளம், வேலைக்கு போகிறான். சார் 25,000 ரூபா சம்பளம். பையன் வேலைக்கு போய் மாதம் செலவெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு, ஒரு வருஷம் பணம் சேர்த்து வச்சு அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு வரான், நன்றி சொல்கிறக்காக. அந்த அம்மா சொல்கிறாங்க, டே இந்த ஐயா தானே படிக்க வச்சாரு, நன்றி சொல்லுன்னு. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஐயா இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சா, அது லட்சாதிபதியாக இருந்தார், இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டார். அவருக்கு ஒரு பேத்தி. இந்த பையன் என்ன பண்ணுறான், யோசிச்சு அந்த பேத்திக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போகிறான். 25,000 ரூபா கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு, ஐயா நான் தாங்கய்யா, நீங்கள் படிக்க வச்சிங்கல்ல அந்த பையங்கய்யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நன்றி செலுத்துறதுக்காக கவரில் ஒரு லேப்டாப் கொடுத்து உங்கள் பேத்திக்குன்னு கொடுக்குறாரு. நல்லா கேட்டுக்குங்க, அந்த பேத்தி யார், கோடீஸ்வர வீட்டோட பேத்தி. அது ஓப்பன் பண்ணி பார்க்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, அது தூக்கி குப்பையில் போடுது. ஏன் தெரியுமா, அதுக்கிட்ட மேக் புக் ஏர் இருக்கு, லேட்டஸ்ட் டைப்.
ஆப்பிள். யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர் வேஸ்டா போச்சா இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுதா? அதாவது எல்லாரும் என்ன பண்றோம், யாருக்கு இருக்கோ அவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்கிறோம், யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. கணக்கு அங்க பார்க்க கூடாது. நீங்க உங்களை விட கீழே இருக்கிற ஒருத்தர்கிட்ட லேப்டாப் கொடுத்திருந்தா சந்தோஷமா இருப்பாரா இல்லையா? இதுதான் கணக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க கரூர்ல. ஒரு ஐயா கூட்டிட்டு போனாரு. இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு கூட்டிட்டு போனாரு. நல்லா கேட்டுக்குங்க. கூட்டிட்டு போய் அவர் வீட்டில் தங்க வச்சாரு. டைனிங் டேபிள்ல 35 வகை ஐட்டம். எனக்கு பசியே இல்லை. நான் சொல்றேன், எனக்கு சும்மா ஒரு 4 இட்லி இருந்தா போதுங்க, ஒரு தோசை இருந்தா போதும். என்ன கூட்டிட்டு போய் சோறே வேண்டாங்கிற என்ன கூட்டிட்டு போய் 35 வகை ஐட்டம் சமைச்சு வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னாரு. பாருங்க, தேவையில்லாத வேலை. நான் போய் உட்கார்ந்தேன். ஐயா என்னங்க இவ்வளோ சமைச்சிட்டீங்கன்னு. அந்த 35 வகை சமையல ஒரு அம்மா பண்ணிச்சு இல்லையா, சமையல்கார அம்மா. அந்த அம்மா வெளியே நின்றுருக்கு. என்னை உட்கார வச்சு சாப்பிட சொல்றாரு. எனக்கு வயிற்றுல இடமே இல்லை. நான் கஷ்டப்பட்டு அன்புக்கு ஐயோ செஞ்சுட்டாரேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்து வாயில போட்டிருக்கேங்க. அந்த சமையல்கார அம்மா உள்ள வந்துச்சு. இந்த ஐயா திட்டினாரு தெரியுங்களா? எப்படி தான் திட்டினாரு? யோ பானா வேலையா, அறிவியல் உனக்கு, விஐபி வந்திருக்காங்க, உள்ள வர, பா வெளியே போ. அந்த அம்மா பாவம் என்னமோ கேட்க வருது பாருங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு என்னமோ வேணும், துரத்தி விடுறாரு. அந்த அம்மா பாவமா வெளியே போய் உட்கார்ந்துருக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் வெட்டியா மொக்கையா பேசிட்டு 1.5 மணி நேரம் வெளியே போய் என்னமா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா என்னமோ கேட்குது, 500 ரூபா கொடுங்கயான்னு. அது சண்டை போட்டுருக்கிறாரு. நான் கேட்குறேன், எனக்கு சோறே வேண்டாம், இங்கே 1000 ரூபாய் வெட்டியே கிடக்குது, 10,000 வெட்டியே கிடக்குது. அந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் வேணும், அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், யார் வசதியாக பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு போய் கிஃப்ட் கொடுக்குறோம், அவங்கள தாங்குறோம், சாப்பிட கூப்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாருக்கு சோறு வேணுமோ துரத்தி விடுறோம். இதுதாங்க கர்மயோகம். நான் என்ன பண்ணுவேன், இது வரைக்கும் எந்த கல்யாணத்தில் போயும் மொய் வச்சதே கிடையாது. கல்யாணத்துக்கு போவேன், பார்ப்பேன், அப்படியே மேலதாளம், ஆர்கெஸ்ட்ரா, லைட்டு. ஹலோ, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்ச 100 ரூபாய் நான் உங்களுக்கு தரணும்? உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதே ஒரு கல்யாணத்துக்கு போவேன், கோயிலில் தாலி கட்டிட்டு ஹோட்டலில் நல்லா தெரியும் காசு இல்லைன்னு, அந்த துணியெல்லாம் காஸ்ட்லி இல்லாமல் சாதாரண துணியெல்லாம் போட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கெல்லாம் நடத்துவாங்க. அவங்ககிட்ட போய் மொத்த பணத்தையும் மொத்தமாக வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இதுதாங்க கர்மயோகம். புரிஞ்சுக்குங்க. யாருக்கு வேணுமோ கொடுங்க, யாருக்கு இருக்கோ கொடுக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டே இருக்கிறோங்க. ஸோ கர்மயோகம் புரிஞ்சுக்குங்க. இந்த கர்மயோகம் புரிஞ்சாதான் 25 மார்க் கிடைக்கும். ஒரு மனிதன் முக்தி அடையணும்னா அதுக்கு 4 விஷயங்கள் தேவை. கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். பக்தி யோகம்னா என்னன்னு பார்த்தோம், கர்ம யோகம்னா என்னன்னு பார்த்தோம். 3வது கிரியா யோகம். கிரியா யோகம்னா என்னன்னா, கிரியாங்கிறது ஒரு செயல், ஆக்ஷன். உதாரணத்துக்கு நவகிரகத்தை சுத்துறதுங்கிறது பக்தி கிடையாது, கிரியா. நவகிரகத்தை சுத்தும் பொழுது இறை சிந்தனை இருந்தா அதுக்கு பக்தி. அங்க பிரதட்சணம் பண்றது பக்தி யோகம் கிடையாது, அது ஒரு கிரியா யோகம், அது ஒரு ஆக்ஷன். பட் அந்த அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இறைவனை நினைச்சா அதுக்கு பேரு பக்தி. நம்ம கோயிலில் போய் நவகிரகத்தை சுற்றிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போய் ஆஃபீஸ் திறக்கணும், இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படின்னு கவனமெல்லாம் பிஸ்னஸில் இருந்தால் அதுக்கு பேர் பக்தி கிடையாது, ஒரு கிரியா. சுற்றும் போது உடம்புக்கு என்ன எக்ஸசைஸ் நடக்குது. கிரியா வேற, பக்தி வேறங்க. அப்போ கிரியான்னு என்ன, மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாக்கிங், எல்லாமே கிரியா யோகமே தவிர பக்தி யோகம் கிடையாது. பக்திங்கிறது வேற, கிரியாங்கிறது வேற. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் கண்டிப்பாக கிரியா யோகம் செய்யணும். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் எவ்வளோ உடல் உழைப்பு இருந்துச்சு. நிறைய பேர் தண்ணி எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது
அந்த காலத்தில் உடல் உழைப்பு அவ்வளவு இருக்கும் பொழுதே கிரியா யோகம்னு வச்சுருந்தாங்களா இல்லையா? இப்போ எல்லாரும் காரில் போகிறோம், சோபாவில் உட்காந்துருக்குறோம், வீட்டில் எந்த வேலையெல்லாம் செய்கிறதில்ல. அப்போது நம்ம கிரியா யோகம் வேணுமா வேண்டாமா? புரிஞ்சுக்குங்க, கிரியா யோகங்கிறது என்னென்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தை நாம் உடல் மனம் புத்திக்காக ஒரு பயிற்சி செய்யறது தான் கிரியா யோகம். இப்போ பயிற்சிக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுங்களா? நான் கேட்குறேன், ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தா, இன்னைக்கு நான் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போனேன் பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் லேபர்லாம் 2 கிலோமீட்டர் வந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சேன்னா டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது வேலைக்கும் பயிற்சிக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேலையை செய்யும் பொழுது மனது வேற எங்கேயோ இருந்து உடம்பு ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பேரு வேலை. புத்தி மனசு உடம்பு 3ஐயும் ஒன்று சேர்த்து ஒரு வேலையை செஞ்சா அதுக்கு பேரு பயிற்சி. துணி துவைக்கும் பொழுது கவனமெல்லாம் துணி துவைச்சிட்டு இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு கவனமெல்லாம் அங்கே இருக்குது, அப்போ அதுக்கு பேர் வேலை. துணி துவைக்கும் போது நான் துணி துவைக்கிறேன்னு கவனத்தை துணி துவைக்கிறதுல வச்சா அதுக்கு பேர் கிரியா. அன்னைக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்க. ஏங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இங்கிருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போயிட்டு வந்துட்டு வாக்கிங் போனோன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு அவசர வேலை, அந்த கடைக்கு போயிட்டு வாங்குகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம், கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் வேலை அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஸோ விருப்பம் இல்லாமல் மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு பேர் வேலை. விருப்பத்தோட கவனத்தை மனதில் வச்சு செய்யும் பொழுது, உடம்புல வச்சு செய்யும் பொழுது அதுக்கு பேர் கிரியாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நம்மளுடைய ஆக்ஷனை, நமது செயலை நாம் வாட்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு நிறையா கிரியா பண்ணிட்டோம். நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை வாட்ச் பண்ணுறதே இல்லை. இப்போது சவாசனம் பண்ணும் பொழுது, யோக நித்ரா பண்ணும் பொழுது நம்மளை நாமே கவனிச்சோமா? எவ்வளோ உடம்பு நல்லா இருக்குது, இன்னமும் உள்ளுக்குள்ள மாற்றம் ஏற்படுதா இல்லையா? கவனிக்கிறது இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிரியாங்கிறது நம்மளை நாமே கவனிக்கிறதுக்கு பேர் தான் கிரியா. ஒன்று மரியாதையாக 24 ஹவர்ஸும் நம்மளை நாமே கவனிச்சுட்டு இருக்கணும். அது தெரியலையா, அரை மணி நேரம் ஒதுக்கிடணும். இங்கே பாருங்க, யோகா மூச்சு பயிற்சி தியானம் செய்கிறதெல்லாம் எல்கேஜி. யோகா மூச்சு பயிற்சி தியானமே செய்யாமல் இருக்கிறது பிஹெச்டி. இது பழகிறோம், யோகா செஞ்சு பழகிறோம். நம்ம உடம்புல கவனம் வைக்கிறோமா? 24 மணி நேரமும் நாமளே கவனிச்சோம்னா எதுக்கு யோகா பண்ணணும், எதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும், எதுக்கு தியானம் பண்ணணும்? புரிஞ்சுங்களா? நம்மளை நாமே கவனிக்கிறது தாங்க உலகத்தில் மிகப்பெரிய பயிற்சி. இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓசோ சொல்லியிருக்காங்க, ஜேகே சொல்லியிருக்காங்க, பல பேர். எல்லாரும் சொல்கிறது அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளை நாமே வாட்ச் பண்ணுங்கிறது தான் கிரியா யோகம். ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் நம்மளை நாமே வாட்ச் பண்ணணும். அது ஆரம்பத்தில் முடியாது, அதுக்கு தான் பயிற்சி. வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு முதல்ல செய்யும் பொழுது பாருங்கள், கை எப்படி வச்சு சுற்றுங்க அப்படிங்கும்போது செய்கிறோமா? பயிற்சியாக இருக்கா? இதே வீட்டில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு 2 போல்ட்டு மாட்டிட்டு ஐயோ கை வலிக்கு சொல்கிறோமா இல்லையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வேலை, கிரியா. அதனால் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தயவு செய்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க, 1 மணி நேரம் ஒதுக்குங்க, கிரியாக்குன்னு ஒதுக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் யோகா செஞ்சு பாருங்கள், அன்னை நாள் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். யோகா பண்ணாத அன்னைக்கு, பயிற்சி பண்ணாத அன்னைக்கு, நான் யோகாங்கிறது யோகாசனம் சொல்ல, பயிற்சி பண்ணாத அன்னைக்கு நாய் மாதிரி சுற்றுவோம், எதுவுமே உருப்படாது. பயிற்சி பண்ணுற அன்னைக்கு கொஞ்சமாக தான் வேலை செய்வோம், எல்லாமே உருப்படும். கூட்டி கழிச்சு பணம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கிரியா யோகங்கிறது என்னென்னா, தினமும் எல்லாரும் வாக்கிங், யோகா, எக்ஸசைஸு எதையாவது ஒன்றுங்க, ஒரு பயிற்சி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பயிற்சி, உங்களுக்கு எந்த குருநாதர், எந்த பயிற்சி என்ன பிடிக்குதோ, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க, ஜாக்கிங்காவது போங்க. இல்லை எதுவுமே பண்ணாமல் அரை மணி நேரம் சும்மாவாவது உட்காருங்க. அந்த சும்மா உட்காரும் பொழுது நான் சும்மா உட்காருகிறேன் நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே கிரியா தான். எதுக்கு உட்காடுறீங்க?
உடம்பு ஆரோக்கியம், மனது நிம்மதிக்கு உட்கார்றோமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. கிரியா யோகங்கிறது என்னன்னா, டெய்லி அரை மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு ஒரு டைம் ஒதுக்கிறது. உடம்பு ஆரோக்கியத்திற்கு, மனது நிம்மதிக்கு, புத்தி தெளிவுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு பேர் கிரியா. அதனால் இன்னிலிருந்து டெய்லி கிரியா யோகம் பண்ணுறீங்களான்னு யோசிங்க. கிரியா யோகம் பண்ணனா ஒரு பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணனா உங்களுக்கு 25 மார்க். கர்மயோகம் 25 மார்க், பக்தி யோகம் 25 மார்க், கிரியா யோகம் 25 மார்க். சில பேர் கேட்குறாங்க, இறைவனுக்கு 25 மார்க் தானா? ஹலோ, 100 மார்க்கு இறைவன் தான். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக, பேச்சுக்காக அது மாதிரி மாற்றி வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். கடைசி சிலபஸ் 4வது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன தெரியுமா? ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், இந்த வேதத்தையெல்லாம் மனப்பாடமாக படித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம்னு நான் சொல்ல மாட்டேன். சமஸ்கிருதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா ஞான யோகம் சொல்ல மாட்டேன். அது வேற, இது வேற. ஞான யோகம்னா என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பேர் ஞான யோகம். நான் கேட்குறேன், இங்கே இத்தனை ஆம்பளை உட்காந்துருக்கீங்க, இதில் எத்தனை பேர் ஒரு 15 பேர்த்துக்கு சமைச்சு கொடுக்க முடியும்? சமையல் எத்தனை பேர்த்துக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 100ல் ஒரு 2 பேர் 4 பேர், அதிகபட்சம் 100ல் 2 பேருங்க, இல்லை 4 பேர். நான் கேட்குறேன், மிச்சிருக்கிற 96 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். நான் கேட்குறேன், 60 வயசு வரைக்கும் ரசம் சாப்பாடு சாப்பிட்டீங்களே, ரசம் வைக்க தெரியலே, இல்லை உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுவேன். வீட்டில் 60 வயசு வரைக்கும் 60 வருஷமாக ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் நடந்திருக்கு. ஒரு நாளாவது உள்ளே போய் இந்த ரசம் நீ எப்படி வைக்கிறேன்னு ஏன் கற்றுக்கலை? அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? அது ஏன் கற்றுக்கல? அப்போ ஞானம் இல்லை. ஞானங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை கரைச்சி குடிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள். வாஸ்துன்னா என்ன? சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னு. ஹலோ, உங்களுக்கு தெரியாதுன்னா பேசாம இருங்க, அதில் அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. நீங்கள் வாஸ்து பார்த்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை ஒரு ஆரோக்கியமான வீடாக மாற்றுறதுக்கு வாஸ்து பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஜோசியம், ஜாதகம், அதை பார்க்கறதுக்கு சரியான ஆள் இல்லை, ஒத்துக்கிறேன். பட் சயின்ஸ் கரெக்டு. நியூமராலஜி, நேமாலஜி எல்லாமே உண்மைங்க, கரெக்டாக இருக்குது. பட் சரியாக பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அதை விடுங்க. ஒரு சில பெண்களுக்கு ஒரு கார் ஓட்ட தெரியல, பைக் ஓட்ட தெரியல, சைக்கிள் ஓட்ட தெரியல. நான் கேட்குறேன், இது ஒரு ஞானம் சொல்கிறேன் நான். ஒரு டிவி 50 ஓட்டக்கு தெரிஞ்சிருந்தேன்னா இந்நேரம் யாரையும் நம்பாமல் நீங்கள் வாட்டி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்கலாமா இல்லையா? கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்போ ஞானம் இல்லை. ஒரு ரோடு கிராஸ் பண்ண தெரில பல பேர்த்துக்கு, என்ன கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர தெரில. நானெல்லாம் பஸ்ஸில் எல்லாம் அவ்வளோ தூரமெல்லாம் போனதே இல்லைங்க. ஞானம் இல்லை. ஞானங்கிறது புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையை கற்றுக்கிறதுங்க. ஏங்க, செவி வலி தொடு சிகிச்சைங்கிற பேரில் நம்ம நிறையா கற்றுக்கிட்டோமா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞானம். சாப்பாடை எப்படி சாப்பிட்றது ஞானம், தண்ணி எப்படி குடிக்கிறது ஞானம், மூச்சு காத்தை எப்படி இழுக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி உழைக்கிறது, மனதை பற்றி கற்றுக்கிட்டோமா? கான்சியஸ் மைண்ட் என்ன, சப்கான்சியஸ் மைண்ட் என்ன, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்ன, ஒவ்வொன்றும் ஞானம். அப்போ எவ்வளவு ஞானம் நிறைய இருக்குதோ நிம்மதியாக வாழலாமா? அதனால உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல எந்த விஷயமும் வேண்டான்னு ஒதுக்காதீங்க. களவும் கற்று மற. கெட்ட விஷயமா இருந்தாலும் கத்துக்குங்க, செய்ய வேண்டாம். பட் தெரிஞ்சிருக்கணும், எது கெட்டது எது நல்லதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. அதனால இனிமேல் எந்த ஃபீல்டு விட்டு வைக்காதீங்க. டான்ஸு, பாட்டு, நாடகம், சினி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்கள் செல்ஃபோனுக்கு பணம் கட்டணும் என்ன பண்ணுவீங்க? பைக் எடுத்துகிட்டு கடை கடையாக போய்
இந்த நம்பருக்கு பணம் கட்டுன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஞானம் இருக்குது, செல்ஃபோன் எடுப்பேன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இப்படிமே கரெக்டாக 3 நிமிஷம்தான் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும். எனக்கு டைம் மிச்சம். ஏன்னா எனக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் லெட்டர் எழுதிட்டு இருப்பீங்க, நம்ம அவ்வளோதான் இந்த செல்ஃபோன் எடுக்க வேண்டியது டென் அப்படின்னா மெயில் போயிடும். அப்போ மெயிலில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாட்ஸ்அப் புதுசாக வந்துருச்சா கற்று வச்சுருக்கணும். ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது 2வது விஷயம். முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. கார் மெக்கானிக் தெரிஞ்சிருக்கணும். உடனே கேட்பீங்க, தம்பி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறையே, அப்போ நாங்கள் டெய்லி கோர்ஸுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தானா, வேறு வேலை வெட்டியே பார்க்க வேண்டாமான்னு கேட்பீங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதை தேடி போயெல்லாம் கற்றுக்க வேண்டாம். உங்ககிட்ட வரும்போது கற்றுக்கிட்டா போதும். இப்போ ரகசியம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் தேடி போக வேண்டாம், அதுவாக வரும். வரும்போது கற்றுக்கிட்டா போதும். இப்போ எனக்கு நிறைய விஷயம் தெரியுதா? எனக்கு மட்டும் ஏன் தெரியுது, பல பேருக்கு ஏன் தெரியலன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, என்ன மாதிரி உலகத்தில் ஒரு சோம்பேறி உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, நான் மகா மட்டமான சோம்பேறிங்க. நான் எதையுமே போய் கற்றுக்கவே மாட்டேங்க. அப்புறம் ஏன் தெரியுமா நிறைய தெரியுது? இங்கே பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்போ தான் கற்றுக்குவேன், அது வரைக்கும் கற்றுக்கவே மாட்டேன். நானாக ஒரு விஷயத்தை இது வரைக்கும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதே கிடையாது. நல்லா கேளுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு உடம்பால பிரச்சனை வந்துச்சு சின்ன வயசில். அப்போ என்ன பண்ண, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மற்றவங்கள போய் பார்க்கல. உடம்புன்னா என்ன, உடம்புன்னா என்ன, இது ஏன் தலை வலிக்குது, இது ஏன் கை வலிக்குது, இது ஏன் வயிற்று வலிக்குது, ஏன் கண், எப்படி சொல்லி நான் பிரச்சனைக்காக யோசிச்சேனா, அப்போ உடம்பு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சா? நான் பிரச்சனை வெளியே வந்துட்டேனா? புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ஞானத்தை அதிகம் பண்ணேன், எனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. அப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வரலையா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஞானம். அதே மாதிரி மனதில் குழப்பம் வந்துச்சு பாருங்க. மனதில் குழப்பம் ஏற்படும் பொழுது நான் மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன், கோர்ஸுக்கு போனேன், கற்றுக்கிட்டேன். என் மனது நிம்மதியாக இருக்கா? கிடைச்சது ஞானம். கான்சியஸ் மைண்ட், புத்தி மனசு குழம்புச்சு, நான் கற்றுக்கிட்டேன், ஒன்றா இருக்குது. சப்கான்சியஸ் மைண்ட், நிறைய ரெக்கார்ட்ஸ் ஏறிச்சு, கஷ்டப்பட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், வெளியே வந்துட்டேன்னா சூப்பர் கான்சியஸ் மைண்ட், உள்ளே போய் கற்றுக்கிட்டேன்னா. புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகாதீங்க, அப்போ அதை கற்றுக்கங்க. அப்போ கற்றுக்கிறது மூலியமா நமக்கு புரிஞ்ச மாதிரியாச்சு, ஞானம் அதிகம் மாதிரியாச்சு, அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடின மாதிரியாச்சு. அந்த பிரச்சனை வாழ்க்கையில் வராதா? ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை 3 முறை வரலாம், 4வது முறை வந்தால் நீங்கள் தான் பிரச்சனை. இதை நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு வேளை குடும்பம் நடத்துறதுக்கு முடியலன்னா டைவர்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, குடும்பம் நடத்துக்கு சிக்கல் வருதா டைவர்ஸ் பண்ணுங்க, 3வது முறை கல்யாணம் பண்ணுங்க. 3வது முறையும் சிக்கல் வந்தா தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க, நீங்க தான் பிரச்சனைங்கிறாங்க. ஸோ ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, என்ன அர்த்தம்? நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, நம்ம தான் பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் 7 பிஸ்னஸ் பண்ணிட்டேன், எதுவுமே உருப்படலை. நீ தான் உருப்படலை, அது பிஸ்னஸ் ஒழுங்காக தான் இருக்கு, உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நான் என்ன சொல்கிறேன், எதையுமே கோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம், வாழ்க்கையே ஒரு கோர்ஸ் தான். நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க, அதே மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. நான் எதையும் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, எதையுமே நான் தேடி போனதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆக மாட்டேங்க. எந்த பிரச்சனை வந்துச்சோ அதை பற்றி புக்கெல்லாம் படிப்பேன், அதை பற்றி டவுட்டு கேட்பேன், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவேன். கற்றுக்கலாமா? உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவுக்கு போயிருந்தேன், ஒரு 30 நாள். எப்பவுமே என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரை டிரைவர் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சாவி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். சொல்லுவேன், நீ நேராக போய் எங்கள் வீட்டில் வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிரு, 30 நாள் லீவ் உனக்கு, நான் வந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடுவேங்க. ஆனால் என்னோடய டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் எப்பப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறேனோ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து கார் எடுத்துகிட்டு சுற்றிருக்காரு, ஊர் சுற்றிருக்காரு. கீழே அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கார் நிற்கும், எங்கள் அம்மா கார் எங்கே இருக்குலாம் தெரியாது, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில். இவர் என்ன பண்ணுவார், கார் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக சுற்றி நிறுத்திட்டு வந்து போயிட்டு வராமா. இது ரொம்ப வருஷமாக தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, வீட்டில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, காரை காணாண்டான்னு. நான் மலேசியாவில் இருக்கிறேன், திரும்பி வந்து காரை பார்க்குறேன், காரை காணோம்.
சரி டிரைவர் வீட்டுக்கு போனால் டிரைவர் இல்லை. அம்மாட்ட கேட்டால் அந்த டிரைவரோட அம்மா சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்ப்பான்னு. அப்புறம் விசாரித்து பார்த்தா நான் இல்லாதப்போ என் காரை எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ சரக்கடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப்பில் போய் அங்கே 2 கேங்கு சண்டை வந்து கத்தி எடுத்து மாற்றி குத்திக்கிட்டு கொலை ஆகலை, கத்தி குத்து போய் கொலை கேஸ் ஆயிடுச்சு. காரில் வந்தாங்கன்னு காரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன்னா என் மேலே தப்பு இருக்கா? இப்போ நடந்து சொல்கிறேன் கேளுங்க. நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனேன், பேரூர் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே ஒருத்தர் இருந்தார், இன்ஸ்பெக்டர். அவரை போய் பாருங்கன்னாங்க. பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. நேராக போனேன். நான் இந்த பண்ணல இல்லை, நேராக உள்ளே போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் என் பேர் பாஸ்கர், இண்டிகோ கார் இந்த மாதிரி என் டிரைவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேங்க. இன்னும் நான் பேசி கூட முடிக்கல. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? பாடா வெளிப்பா. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பெரிய மனுஷன் ஊரில் சுற்றிட்டு இருக்கிறேன், இதில் போடாங்கிறான். அவமானமா போச்சு. ஏன்னா பேச மாட்டேங்க போய் நெல் அப்படிங்கிறான். நானும் ஸ்டேஷன் முன்னால 4 மணி நேரம் நிற்கிறேங்க. அவன் பாட்டுக்கு வர்றான், அவன் பாட்டுக்கு போகிறான். நான் சொல்கிறேன் சார் நில்றா அப்படிங்கிறான். வாடா போடாங்கிறான். சார் அப்படிங்கிற, ஆமாம் நீயே இப்போ டிரைவர்கிட்ட காரை கொடுத்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு மலேசியா போயிட்டு போய் சொல்கிறியா அப்படின்னு திட்டுறான். யோசிச்சு பாருங்க, விசாரி கூட இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு என்னோட செல்ஃபோனில் கோயம்புத்தூர் எஸ்பி, சென்னை எஸ்பி, கமிஷனர் எல்லா நம்பர் இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம வீடியோவை எப்படி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. என்னோட செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரு, எம்எல்ஏ, நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் கிட்ட கண்டிப்பாக எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா வீடியோ புக்கு பார்த்துருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபோன் பண்ணி கட்டசிக்காக சென்னை பக்கம் வந்தால் வாங்கன்னு யாராவது பேசியிருப்பாங்க. நம்பர் எல்லா நம்பர் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் நினச்சிருந்தேன்னா ஒரே ஒரு ஃபோன் கமிஷனருக்கு, எஸ்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா நான் ஈரர் பாஸ்கர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன் வருமா? அந்த இன்ஸ்பெக்டர் காரை வெளியே விட்டுருப்பாரா? நான் அதை செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? இதுதான் எஸ்கேப் ஆகிறது. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஃபோன் பண்ணி வெளியே வந்திருந்தேன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியாமல் போயிருமா? நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு ரைட் சான்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பேசுறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ண வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் கஞ்சா கடத்துறவன், சாராய விற்கிறவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அவங்க கூட முதல்ல டூரெல்லாம் போகும்போது பேசிட்டு போடுவாங்க. அப்படி இப்படி லஞ்சம் கொடுத்து அதை பண்ண இதை பண்ண பேசிட்டு இருப்பாங்க. என் காதில் விழுகாது. ஏன் தெரியுமா? எனக்கு தேவையே இல்லை அதெல்லாம். நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு. இன்னைக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் கூப்பிட்டு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சேன். நைட்டு டின்னருக்கு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். அன்னைக்கு சொன்ன சாப்பாடு என்னடா சாப்பாடுன்னு கேட்டாங்க. என் காரு ஸ்டேஷனில் மாட்டிக்கிச்சு, அது சம்மந்தம் சிரிச்சாங்க எல்லாரும். ஒரு சிம்பிள் விஷயம், இது தெரியாது அவனுக்கு. அவனுக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஞானம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும். அப்படி குனிஞ்சு போயிட்டு இப்படி கை வச்சுட்டு ஐயா சார்னு கூடக்கூடாது. சார்னு கூப்பிட்டா போலீஸ் கோவம் வந்துடுமாமா. ஐயா ஐயா சொல்லி கொடுத்தாங்க எப்படி பேசுறதுன்னு. ஐயா நம்ம பேர் பாஸ்கருங்கய்யா, இண்டிகோ காரு நம்மளுதுங்கய்யா, நம்ம இந்த மலேசியா போகும்போது நம்ம டிரைவருங்கய்யா இப்படிங்க எடுத்துகிட்டு வந்து ஆயிடுச்சிங்கய்யா. அது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டி பாருங்க, ஃபார்மாலிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அது வந்துங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லணுமாமா. அதே மாதிரி பேசினேன். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் கொடுத்தாரு. சொன்னாங்க முதல்ல செல் நம்பர் தருவாங்க, ஸ்டேஷன் வச்சு பேச மாட்டான்னாங்க. செல் நம்பர் கொடுத்தா அப்புறம் கொடுப்பா அப்படின்றாரு. செல் நம்பர் வாங்கிட்டு வெளியே வந்து கூப்பிட்டேன். ஒரு இடத்துக்கு வர சொன்னார், ஹோட்டலுக்கு. அங்கே போனேன். ஐயா ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டேன், நம்பருங்கய்யா, நான் தாங்கய்யா பாஸ்கருங்கய்யா, இண்டிகோ வாங்கய்யா, காருங்கன்னு சொன்னேன். அந்த நாய் 5000 ரூபா கேட்டுச்சு. அதை கொடுத்தேன், கார் வெளியே வந்துடுச்சு. இப்போ நான் கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் எந்த ஸ்டேஷனில் போய் எந்த வக்கீல்கிட்ட ஜட்ஜுக்கிட்ட எப்படி லஞ்சம் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். நாலேஜ் புரிஞ்சுக்குங்க, அதுக்கு ஒரு நாலேஜ் தேவைப்படுதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாலேஜ் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்ப சூஸ்திரங்களை எல்லாம் உட்காந்து கற்றுக்கிறதும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. இந்த உலகத்தில் இப்பொழுது நிம்மதியாக நாம் வாழ்வதற்கு தேவையான சில விஷயங்களை கற்றுக்கிறது. டேலண்டாக இந்த உலகத்தில் வாழணும், தப்பு செய்ய வேண்டாம். பட் நம்மளை யாரும் ஏமாத்தாத அளவுக்கு டேலண்டாக இருக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, உடம்புல வியாதி வந்துச்சு, உடம்ப கற்றுக்கிட்டேன். மனசில் கஷ்டம் வந்துச்சு, மனசை கற்றுக்கிட்டேன். நஷ்டம் வந்துச்சு, புத்தியில் தெளிவன், பிஸ்னஸ் நஷ்டமாச்சு, பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன். இப்படி நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே எதையுமே தேடி போனதே இல்லை. வர்ற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், அப்போது நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நாம் என்ன பண்ணுறோம்? உடனே ஃபோன் பண்ணி மச்சான் நீ வா பேசுன்னு கொடுத்துருமா? நீங்கள் எப்போ பேசுவீங்க? நீங்கள் எப்போ சால்வ் பண்ணுவீங்க?
ஒரு கடன் ஆயிடுச்சுன்னா போதும், யார்கிட்ட போகுது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கடன் ஆயிடுச்சு நீங்கள் அடைங்கன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வந்து அடைச்சிடறோம். அப்புறம் மறுபடியும் கடன் வாங்குறோம். நீங்கள் உங்கள் கடனை நீங்களே அடைச்சு பாருங்க, மறுபடியும் கடன் வாங்கவே மாட்டீங்க. ஸோ இனிமேல் நமது பிரச்சனையை நாம தாங்க சால்வ் பண்ணணும், ஞானத்தின் மூலமாக சால்வ் பண்ணணும். அதனால இன்னைக்கு ஆரம்பிங்க. காரில் போறீங்களா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறோம், சும்மா உட்காந்து டிரைவர் பாப்பா அப்படின்றோம். நான் என்ன சொல்கிறேன், கார் மெக்கானிக் மொத்தமாலாம் கற்றுக்க வேண்டாம். இன்னைக்கு கார் நின்று போச்சா, ஒரு மெக்கானிக் வராரா, சரி பண்ணிருக்காரா, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. போய் ஏன்ப்பா எதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு 15 கேள்வி கேளுங்க. ஒரு 15 கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு 15 பதில் சொல்லுவாரா? இன்னைக்கு 15 ஞானம் உங்களுக்கு கிடைச்சிச்சு காரை பற்றி. ஸோ அதே ரிப்பேர் மறுபடியும் வந்தால் அட்லீஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இனிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குழந்தை சரியாக படிக்கலையா, குழந்தையை படிக்க வைப்பது எப்படின்னு புக் வாங்கி படிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு வாஸ்து சரியில்லைம்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க வீடு சரியில்லை மாற்றும்பாங்க. அப்போ வாஸ்து புக் எடுத்து படிங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ், அது சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், ஞானம் அதிகமாகுமா? ஞானம் அதிகமாகி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வெளியே வந்தீங்கன்னா மீண்டும் அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இவருங்க அதுக்காக எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுங்கிறது கிடையாது, வரும். ஆனால் மற்ற எல்லாத்த விட எனக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும். ஆனால் தெரியாத விஷயம் ரொம்ப கம்மியாக பிரச்சனை கம்மியாகுமா இல்லையா? ப்ராபபிலிட்டி. ஸோ ஞான யோகம் என்பது என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கணும். ஷேர் மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் காசெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போது அதுக்கு ஒரு ஞானம் வேணுமா வேண்டாமா? இங்கே பாருங்க, எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லவனா வாழ்ந்தா நல்லதுன்னு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப நல்லவனா வாழ்ந்து ரயில் ட்ராக்ல போய் படுத்துக்குங்க, ட்ரெயின் வந்து மேலே ஏறிட்டு தான் போகும். நீங்கள் ரொம்ப நல்லவன் மாடிலேருந்து குதிங்க, செத்து போயிடுவீங்க. நல்லவன்கிறது வேற, புரிஞ்சவங்கிறது வேற. ஸோ இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நல்லவன் அப்படிங்கிற கேட்டகரி மட்டும் பத்தாது, ஞானம் வேணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். பல பேர் கெட்டு போகிற காரணம் தெரியுமா? திமிரா இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நல்லவங்கிறது வேற, ஞானம் உள்ளவங்கிறது வேறங்க. அதனால இன்னையிலிருந்து எந்த ஒரு ஃபீல்டையும் விடாதீங்க, சரிங்களா? எல்லா புக்கையும் படிங்க, எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா பயிற்சியும் கற்றுக்குங்க, எல்லாரும் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. பல பேர் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, இவர் பேசுறதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, போய் கேளுங்க, யாருமே தப்பாக பேச மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குமா இல்லையா? எல்லா புக்கையும் படிங்க. ஒரு புக்கு படிச்சிங்கன்னா அந்த புக்கில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தப்பு தப்பாக தான் எழுதியிருக்கும். அட்லீஸ்ட் தப்பாக புக் எழுதுறது எப்படின்னாவது கற்றுக்கலாமா இல்லையா? ஒருத்தர் பேசும்போது எல்லாம் தப்பாக தான் இருக்கும், இப்படி எல்லாம் முட்டாள்கள் ஊழல் இருக்காங்கன்னு அட்லீஸ்ட் அதையாவது கற்றுக்கலாமா இல்லையா? எல்லா இடத்துலையும் என்னமோ இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 5 நாள் நான் பேசுறதெல்லாம் ஒரே இடத்துல உருவறது கிடையாது. எங்கெங்க இருந்தோ ஒவ்வொன்னா எறும்பு சேர்த்துற மாதிரி ஒவ்வொன்னா சேர்த்தி மொத்தமாக கோர்வையாக கொடுக்குறேன்னா, நான் ஒரு புக்கு படிச்சிருப்பேங்க 500 பேஜுக்கு. அந்த 500 பேஜில் எதுவுமே உருப்படியாக இருக்காதுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அந்த வார்த்தையை நான் உள்ள சேர்த்தனால தானே இன்னும் மெருகேறுது. அதனால ஞான யோகம் என்பது தயவு செய்து எல்லோரும் பகவத்கீதா முழுசா படிங்க, குரான் முழுசா படிங்க, பைபிள் முழுசா படிச்சுட்டு அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேசுங்க. எதையுமே படிக்கிறதில்ல, ஒன்றும் பண்றதில்ல, சும்மா பேச வேண்டியது. அதில் எல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏதாவது பேசுறதா இருந்தால் முழுசா படிச்சு முடிச்சுட்டு அதில் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. படிக்காம பார்க்காம பேசாம நம்மளே ஒரு கற்பனை பண்ணி அதில் இருக்காது அப்படின்னு பேச வேண்டாம். எல்லாத்துக்கிட்டையும் ஞானம் இருக்குங்க. அதனால ஞான யோகம் என்பது இன்னையிலிருந்து தயவு செய்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க, எதையுமே விட வேண்டாம். இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்களே பேசி போர் அடிக்காதீங்க, அவங்கள பேச விட்டு கேட்டு பாருங்க, ஞானம் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பார்க்குறீங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா? அவங்கள பேச விடுங்க, அவங்க ஃபீல்டை பற்றி பேசுவாங்க. ஒரு தங்கம் நகை வியாபாரின்னா அவர் வீட்டில் வந்து பேச விடுங்க. அவர் சொல்லுவார், இந்த முறை கோல்டு வாங்காதீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் ரேட் இறங்க போகுது, அப்புறம் வாங்கிக்கலாம்னு ஏதாவது பேசுவாரா? ஒரு ஞானம் கிடைக்குமா இல்லையா?
நம்மளாம் என்ன பண்ணுறோம், யாராவது கிடைச்சா போதும் நம்ம வெட்டியே பேசுவோம். நீ தங்க போனேன், இங்கே பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, ட்ரெஸ் பேசி முடிச்சு நம்ம கூட வந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம பேசக்கூடாது, மற்றவங்களை பேசுறதை கேட்கணும். காது கொடுத்து கேட்கும்போது நிறைய ஞானம் கிடைக்கும். பஸ்ஸில் உட்காந்து பாருங்க, பின்னால் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, நம்ம ஞானம் கிடைக்குங்க, ஏதாவது கிடைக்கும். அதனால மற்றவங்க பேசுறதை கேளுங்க, புக்கு படிங்க. ஞான யோகம் யாருக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குதோ உங்களுக்கு 25 மார்க். ஞான யோகத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது. உயிர் போறக்கு ஒரு நிமிஷம் முன்னால கூட புதுசாக கற்றுக்குவோம். புரிஞ்சுக்குங்க, கர்ம யோகங்கிறது புரிஞ்சா போதும். பக்தி யோகங்கிறது டிஃபால்ட்டாக புத்தியில் ஊர்னா போதும். கிரியா யோகங்கிறது டெய்லி அரை மணி நேரம் செஞ்சா போதும். ஞான யோகம் மட்டும் என்லெஸ், அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. டெய்லி புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு விஷயம் தெரியுதோ அவ்வளவு நிம்மதியாக வாழலாம். ஆக மொத்தம் இது வரைக்கும் 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. கர்ம யோகம் கணக்கு பார்க்காம வேலை செய்கிறது. பக்தி யோகம் 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட வாழ்றது. கிரியா யோகம் டெய்லி அரை மணி நேரம் ஏதாவது ஒரு பயிற்சி செய்கிறது. ஞான யோகம் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நான் என்னோட கதையை சொல்கிறேன், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு வேற வேற கதை இருக்கும், புரிஞ்சுக்குங்க. நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது வந்து நான்கிற அதில் இல்லை. எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு என்னை பற்றி சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. ஊரில் மற்றவங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து திட்டுவாங்க. என்னை பற்றி என் வாழ்க்கையில் சொல்லும் பொழுது இங்கே பாருங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேனே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. எப்படியாவது புரிய வைக்கணுங்கிற ஆசை, சரிங்களா? என்னை பற்றி சொல்கிற கேளுங்க. நான் பிறக்கும் பொழுது சின்ன வயசில் ஞான யோகி. நான் என்ன பண்ணுவேன், எல்லா புக்கையும் படிப்பேன். எனக்கு நானே சயின்டிஸ்ட் சொல்லிக்குவேன். ஸ்கூல்லாம் இருக்கும்போது எனக்கு பேர் சயின்டிஸ்ட். நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தோம், பிரகாஷ்னு. 2 பேர் இந்த ஊர் எங்கள் ஸ்கூலில் 2 பேர்த்துக்கு சயின்டிஸ்ட்னு பேர் வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, சயின்ஸ் புக்கெல்லாம் படிச்சுட்டு 2 பலூன் கட்டி தொங்க விட்டுட்டு ஊசி குத்தி காற்றுக்கு எடை இருக்குன்னு சொல்லுவோம். வெட்டுக்கிளி அறுத்துட்டு வெட்டுக்கிளியின் ரத்தம் வெள்ளைன்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவோம். இப்படி இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லாம் செஞ்சு காமிக்கிறது எங்கள் வேலைங்க. அப்போ ஸ்கூலில் சயின்டிஸ்ட்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ என்னாச்சு, நிறைய புக்கெல்லாம் படிக்கிறதுங்க. நிறையா நான் நினச்சிட்டேன், சொன்ன பார்த்தீங்களா ஞான யோகின்னு. நான் ஞான யோகி சின்ன வயசில். இப்படி நிறைய புக்கெல்லாம் படித்து எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் இவ்வளோ புக் இருக்கும். இந்த முத்தாரம், கல்கண்டு, பொது அறிவு இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒட்ட வச்சு ஏகப்பட்ட புக்கு வச்சுருப்பேன். கேட்டால் ஞான யோகியாமா. நான் நினச்சிட்டேன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா நிம்மதியாக வாழலாம்னு சொல்லி சின்ன வயசில் வாழ்ந்து என்ன தெரியுமா, தலைவலி வந்துருச்சு. நிம்மதி இல்லை, உடம்பெல்லாம் நடுங்குது, தூக்கம் இல்லை. ஏன்னா நைட்டு பகல உட்காந்து படிச்சு ஞானம் அதிகமாயிருச்சு. பட் ஆரோக்கியம் இல்லையா, உடம்பு வீக்காகி போய் தலைவலி வந்து பைத்தியம் முடிச்சு கண்ணு தெரியாமல் போய் கண்ணாடி மாட்டி ரொம்ப அவஸ்தைங்க. ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பத்தான் நான் ஒன்று யோகா எல்லாம் ஆன்மீகத்துக்கெல்லாம் கற்றுக்கல, தலைவலி தாங்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எதுவுமே சரியாகலை. ஒரு நாள் என்ன பண்ண, யாரோ சொன்னாங்க நீ யோகா பண்ணு தலைவலி வயிற்றுலி சரியாக போயிடணும். அதுக்காக போனேங்க. கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒருத்தர் யோகா டீச்சர், அதான் ஃபஸ்ட் எனக்கு ஓம் யோகா தெரப்பின்னு முதல்ல போனேன். எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாருங்க. இங்கே பாருங்க, யோகா செஞ்ச உடனே நார்மல் ஆகிட்டு நான் நினச்சேன் யோகா மட்டும் செஞ்சுட்டா உலகத்தில் எல்லாரும் நிம்மதியாக வாழலான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யோகா பண்ண நல்லா இருக்கிட்டேன். என்னாச்சு, யோகா எல்லாம் பண்ணி நல்லான உடனே என்ன நானே யோகா டீச்சர்னு பேர் வச்சுக்கிட்டு வெள்ளை போட்டு சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷமா, பைத்திய மாதிரி. யோகா தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. யோகா வெள்ளையும் போட்டுட்டு ஜிப்பா போட்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பேன். எல்லா ஸ்கூலு காலேஜில் எல்லாம் கோயிலில் எல்லாம் போய் நானே போய் பேசுவேன். இலவசமாக யோகா சொல்லித்தரேன்னு சொல்லி பெரிய பேனர் மாட்டிடுவேன். அந்த குறிப்பிட்ட டைமில் பைக்கில் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. யாருமே பெட்ஷீட்டே கொண்டு வர மாட்டாங்க. 15 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவேன். பைக்கில் எடுத்துகிட்டு போய் விரித்து வச்சு எல்லாம் வெயிட் பண்ணுவேன். எல்லோரும் வருவாங்க, இலவசம் எல்லாம் வருவாங்க. யோகா சொல்லி கொடுத்து யோகா பண்ணுங்க எல்லாமே நல்லா போகும்னு சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா நான் யோகா பண்ணி நல்லா போச்சு. யோகா பண்ணும்போது எனக்கு என்ன பேர், கிரியா யோகி. முதல்ல நிறைய படிச்சேன் இல்லையா, அப்போ எனக்கு ஞான யோகின்னு பேர். இப்போ யோகா பண்ணனா கிரியா 2 வந்துருச்சா? என்னாச்சு, யோகாலாம் நிறையா பண்ண உடனே நிறைய எனர்ஜி வந்துருச்சா? பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய அக்கௌண்ட்டில் 50 lakhs இருந்து சும்மா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு என்ன வயசு, 15 வயசுக்கு முன்னே யோசிச்சு பாருங்க.
50 லட்சங்க கேஷ் அப்படியே இருக்கும் எஸ்பி அக்கௌண்ட்ல. அவ்வளோ பிஸ்னஸ், நியாயமான பிஸ்னஸ். ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எனக்கு அவ்வளோ பணம் கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் சென்னையில் ஒருத்தர் கூப்பிடுவார், சார் கோயம்புத்தூர் ஒரு வீடு வாங்கணும், எங்கே வாங்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு சொன்னால் ஒரு ஃபோன் நம்பர் தான் கொடுப்பேன், இந்த நம்பர் கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுவார், அவர் புக் பண்ணுவார், எனக்கு கமிஷன் 1 லட்சம் வரும். ஸோ ஒரு ஃபோனில் 1 லட்சம் சம்பாதிப்பேங்க. இப்படி நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சேங்க. ஏன்னா கிரியா யோகி ஆகிட்டேன். அப்புறம் என்ன தெரியுமா, இந்த கர்ம யோகம் தெரியாது, கணக்கு பார்க்கறது. புரிஞ்சுங்களா? இப்படி பணம் சேர்த்து வச்சு நிறைய ஆகி அதுக்கப்புறம் அப்படி இப்படி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கணக்கு போட்டு வேலை செஞ்சு நஷ்டமாகி ஜீரோக்கு போய் மைனஸ் 50 லட்சம் போயிடுச்சு. எனக்கு ஒரு காலத்தில் 50 lakhs கடன். யோசிச்சு பாருங்க, 3 lakhs இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் மந்த்லி. அப்படி சம்பாதிப்பேன். என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இனிமேல் கடனை கட்ட முடியாத கண்டிஷன் வந்தோடனே யாருக்குமே தெரியாதுங்க, ஃபேமிலிக்கெல்லாம் எனக்கு 50 லட்சம் கடன் இருக்குன்னு. அந்த மாதிரி ரகசியமாக வச்சுருந்தேன். அவமானம் சொல்லிட்டு ஒரு நாள் உடஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் நான் டியூ கட்ட முடியாமல் எல்லாரும் சட்டை பிடிக்க போகிறாங்க, அவமானம். அன்னைக்கு நைட்டு உட்காந்து யோசிக்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, அன்னைக்கு நைட்டு எனக்கு ஞானம் கிடச்சிது. நைட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து என்ன பண்ணலாம், சரி தற்கொலை பண்ணிக்கலாம், இப்படி லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன் என்ன பண்ணலான்னு. 1 தற்கொலை பண்ணிக்கலாம், இன்னொன்று ஊரை விட்டு ஓடிடலாம், இன்னொன்று லிஸ்ட்டு போட்டிருக்கேன், நிறைய போடுறேங்க. அதில் 1 யாராவது வீட்டோட மாப்பிள்ளையா சொன்னாங்கன்னா 50 lakhs வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிடலாம். இப்படி நிறைய ஐடியா. சத்தியமாக சொல்கிறேங்க, நிறைய பேர்த்திட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் பேசுவேன், பொண்ணோட அப்பாட்ட, பெரிய பணக்கார அப்பாட்ட. எல்லாம் உன் பொண்ணை மட்டும் கொடுங்க, 50 lakhs கொடுங்க, நான் வீட்டோட மாப்பிள்ளைய வரேன் சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா பைத்தியாரும் துரத்தி விட்டாங்க. எனக்கு ஏன் பிரச்சனை, ஒருவேளை கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சு பாருங்க. நிறைய லிஸ்ட்டு போட்டேன். அன்னைக்கு தான் எனக்கு கர்ம யோகம் புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சுது, அந்த கதையை சொல்கிற கேளுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு கடன், நாளை காலையில் உயிர் போகிற மாதிரி கடன் வச்சுக்கங்களேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, மச்சான் எனக்கு இந்த மாதிரி கடன் இருக்குது, எனக்கு ஒரு 1 லட்சம் மட்டும் கிடச்சிதுன்னா 1 மாதம் நான் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மச்சான் 1 லட்சம் தானே, காலைல 8 மணிக்கு வந்து வாங்கிக்கிட்டா படா. எப்படி இருக்கும், நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாரா? நல்லா கேட்டுக்குங்க. கடன் பிரச்சனையில் உயிர் போகிற மாதிரி கவலையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் 1 லட்சம் தரேன்னு சொன்னால் நிம்மதியாக தூங்கிடுவாரா? காலையில் 8 மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறாரு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. டேய் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணும்போது 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதான் வந்திருக்கேன். அந்த ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு, சும்மா சொன்னா எப்படி இருக்கும், மறுபடி பைத்தியம் முடிச்சிருமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போது என்ன புரிஞ்சுதுன்னா, பிரச்சனை கடன் இல்லை, பிரச்சனை மனது தான் அப்படிங்கிறது அன்னைக்கு புரிஞ்சுதுங்க. பிரச்சனை கடன் இல்லை, என் மனசு குழம்பிருச்சு. கடன் அங்கே தான் இருக்கு. எனக்கு ஒரு நிறைய அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுங்க. என்ன யோசிச்சேன்னா, 20 lakhs கடன் இருக்கும்போது ஏன் குழம்புல, 30 lakhs கடன் இருக்கும்போது ஏன் குழம்புல, 50 lakhs கடன் வரும்பொழுது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னு யோசிச்சு பார்த்தா, என் மனசுக்கு என்னோட மனசுடைய கெப்பாசிட்டி 50 lakhsனு புரிஞ்சுதுங்க. பேப்பர்ல எல்லாம் பார்ப்பேன், ஒருத்தர் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடனுக்கு தற்கொலை பண்ணிட்டாருன்னு. எனக்கு சிரிப்பு. நமக்கு 20 lakhs இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன், 2 லட்சம் அப்படி திருப்பேன். இப்போதான் புரிஞ்சுது அவர் கெப்பாசிட்டி 2 lakhs, மை கெப்பாசிட்டி 50 lakhs. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, கெப்பாசிட்டியை 1 கோடிக்கு மாற்றி வச்சுட்டேன். நைட்டு திரும்ப தூங்கிட்டேன். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுதுங்க. வாழ்க்கையில் படுற கஷ்டம்தான் புரிய வைக்குது. இப்படி அன்னைக்கு முடிவு பண்ணங்க, நைட்டு கர்ம யோகம் பண்ணணும்னு. அன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்டேன், இறைவா நாளை காலையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா அவமானம் தாங்க முடியல, என்னை மட்டும் நீ காப்பாற்றி கொடு, உன் பணி செய்கிறேன்னு அன்னைக்கு சபதம் எடுத்தங்க. என்னை மட்டும் இந்த கடன்லேருந்து தப்பிக்க குடிச்சிட்டிங்கன்னா நான் இனிமேல் கணக்கு பார்க்காம உலகத்தில் வேலை செய்கிறேன், நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே போவேன், கணக்கே பார்க்க மாட்டேன்னு சபதம் பண்ணி சத்தியம் பண்ணங்க. அந்த சத்தியம் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இப்படி போக முடியாது. அன்னைக்கு என்னை காப்பாற்றி கொடுத்தாரு. புரிஞ்சுக்குங்க, கணக்கு பார்க்காம வேலை செய்யும் பொழுது நான் ஃப்ளைட்டில் போகிறேன், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், எல்லாமே கிடைக்குதுங்க. அந்த 50 lakhs வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டீ கூட சாப்பிட மாட்டேன். அப்போ தான் 50 lakhs ஏறும். புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ அனுபவிக்கிறதே இல்லைங்க. அவங்க அப்படியே அழுக்கு ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்களா, அப்போ வாழ்க்கை அனுபவிக்க முடியாது போயிதா. புரிஞ்சுக்குங்க, கர்ம யோகம் புரிஞ்சுதுங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, முதல்ல ஞான யோகி, அப்புறம் கிரியா யோகி, இப்போ கர்ம யோகி. 75 மார்க் வாங்கிட்டுனா ஒன்று மட்டும் இல்லை, எனக்கு பக்தியே கிடையாது. உண்மையிலே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். சின்ன வயசுல ஒன்றுமே தெரியாது. 75 மார்க் எடுத்துட்டுனா எனக்கு பக்தி இல்லையா?
அப்பத்தாங்க பக்திக்காக எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துச்சு. ஒரு கல்யாணம் பண்ணனேன், வந்தா அவன் என் வாழ்க்கையில் என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இறைவான்னு அப்போ மட்டும்தான் இறைவனை நினச்சேன். அவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர்த்த கொலை பண்ணணும்னு, அதில் அவ்வளோ ஒருத்தி தான். இப்படி வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த பீரியடு தாங்க. இறைவா இறைவா இறைவன் யோசிச்சேன். அப்போ தாங்க யோசித்தேன், இத்தனை வருஷமாக இறைவனை நினச்சதே இல்லை, நான் கோயிலுக்கு போனதே இல்லை. ஆனால் அந்த கஷ்டமான காரியங்களில் டெய்லி கோயிலுக்கு போவேங்க. 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட வாழ்ந்தேங்க. அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், நம்மளால முடியல, நான்கிற அகங்காரம் உடஞ்ச உடனே இப்போ இறைவன் வந்துட்டாரா இல்லையா, அப்போ புரிஞ்சுக்கிட்டு இறைவா இனிமேல் என்னைக்குமே நினைப்பேன்னு அன்னைக்கு பக்தி யோகத்துக்குள்ளே பூந்தங்க. புரிஞ்சுக்குங்க, இப்படி ஞான யோகி, கிரியா யோகி, கர்ம யோகி, பக்தி யோகி. இங்கே பாருங்க, எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கணும்னு கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேருந்தே பக்தி யோகியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் கிரியா வரும், அப்புறம் ஞானம் வரும், அப்புறம் கர்மம் வரும். தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு வேற வேற. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சில பேர்த்துக்கு டிஃபால்ட்டாக சின்ன வயசுலேருந்தே 2-3 யோகம் இருக்கும், ஒன்று மிஸ் ஆகும், அதனால தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது ஒன்று கிடைச்சோன்னு முக்தி அடைஞ்சிருவீங்க. இப்போ சொல்கிற கேளுங்க, உலகத்தில் நிறைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, நிறைய குருநாதர், நிறைய சாமியார்கள், நிறைய மத குருநாதர்கள், நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்களா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா யோசிங்க. ஒரு ஆசிரமத்துக்கும் இன்னொரு ஆசிரமத்துக்கும் கொள்கைகள் அப்படியே முரண்பாடா இருக்கா? ஒரு ஆசிரமத்தில் யோகாவே பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆசிரமத்தில் யோகா தான் பண்ணணுங்கிறாங்க. ஒரு ஆசிரமத்தில் சாமியே கும்பிடாதீங்கிறாங்க, இன்னொரு ஆசிரமத்தில் சாமி தான் கும்பிடணுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா ஆசிரமத்துக்கும், எல்லா சாமியாருக்கும், எல்லா குருநாதருக்கும் கொள்கைகள் வித்தியாசமா இருக்குதா? ஆனால் எல்லா ஆசிரமம் 140 கண்ட்ரியில் பிரான்ச் இருக்கு. எல்லா குருநாதர் பின்னாலையும் 10 லட்சம் பேர் சுத்துறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எது கரெக்டு எது தப்பு? யோசிங்க. இந்த குழப்பம் நிறைய பேத்துக்கு இருந்திருக்கா? அதுக்கான பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஓம் சக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருத்தூர்ல, அது பக்தி யோகம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கிரியா யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் ஏற்கனவே இருக்குது, பக்தி கிடையாது. அந்த நேரத்தில் ஒருவேளை அங்கே போய் இறைவான்னு சாமி கும்பிட்ட உடனே உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். அவர் என்ன பண்ணுவார்? ஓம் சக்தி கோயிலுக்கு போனனால தான் எனக்கு முக்தி கிடைச்சது, அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்ததுன்னு அவர் சொல்றாரு. இன்னொருத்தரை கூட்டிட்டு போறாரு, அவர் கும்பிட்டு எனக்கு ஒண்ணுமே வரலேங்கிறாரு. ஏன்னா இவருடைய வீக்னஸ் கர்மயோகமா இருக்கலாம், அது கிடைக்கிற இடத்துக்கு போனா மட்டும்தான் முக்தி அடைய முடியும். இப்படி என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரமங்கள்லையும் 1, 2, 3, 4 யோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஆசிரமங்கள்ல 1 தான் இருக்கும், சில ஆசிரம் 2 இருக்கும், சிலது 3 இருக்கும், ரேர் தான் 4. ஏதோ ஒரு சில ஆசிரமங்களில் மட்டும்தான் 4 யோகம் சொல்லி கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்க எந்த ஆசிரமம், எந்த குருநாதர், எந்த இடத்துக்கு போய் முக்தி கிடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான், இது எல்லாத்துக்கும் செல்லுபடி ஆகாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எங்களை தவிர வேற எங்கேயும் போகாதீங்க, இதுதான் உலகம், ஒரு வட்டம் போட்டு கொடுத்துருவாங்களா? இங்க அப்படி இல்லை. எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா புக்கும் படிங்க, எல்லா மத கொள்கைகளையும் கத்துக்குங்க. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்குங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு வச்சுக்கிட்டு இனிமேல் புரிஞ்சுக்குங்க. எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எங்கேயாவது முக்தி கிடைக்கும், அதுதான் உலகம் நினைக்காதீங்க. அது சேர்ந்தனால தான் நீங்க முக்தி கிடைச்சிருச்சுன்னு. எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா புக்கையும் படிங்க. இப்ப புரியும். பாபாஜி கிரியா யோகம் சொல்லி தராங்களா? அது கிரியா யோகம். சில இடத்துல கர்ம யோகம், இந்த பகவத்கீதா கிளாஸ் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை பற்றி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துக்கும் போகணும். உங்களுக்கு எப்போ இந்த 4ம் ஒன்று சேர்ந்துருச்சோ அப்போ என்லைட்மெண்ட் கிடைச்சிரும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க, இவ்வளவு சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாது. இவ்வளோதாங்க, இதுதான் முக்தி. அதனால் இன்னிலிருந்து உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க. கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் 4க்கும் மார்க் போட்டுட்டு எது கம்மியாக இருக்கோ அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கான தேடுதல் இறங்குங்க. அதை கற்றுக் கொடுக்குற ஆளை போய் பாருங்க, அது சம்மந்தப்பட்ட புக்கு படிங்க, ஆடியோ கேளுங்க, வீடியோ கேளுங்க, எங்கேயாவது போங்க. ஆக மொத்தம் நாம் முக்தி அடைந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். மறுபடியும் சொல்கிறேன்,
முக்தி அடைதல் என்பது யாரோ சாமியாரெல்லாம் பண்ற காரியம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனும் முக்தி அடையலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எந்த ஒரு மனிதன் பின்னாலையும் ஓடாதீங்க, இறைவன் பின்னால ஓடுங்க, என்னைக்குமே பாதுகாப்பாக இருக்கும். பல பேர் என்ன பண்றோம், ஒருத்தர் நல்லா பேசிட்டாருன்னா போதும், அவர் பின்னாலேயே ஓட வேண்டியது, அவர் படத்தை வச்சுட்டு பூஜை பண்றது. நாளைக்கு டிவியில் அவரை பற்றி தப்பாக காமிச்சா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதன் பின்னால் பல பேர் ஓடி போய் ஒரு நாள் டிவியில் காமிச்சோன்னே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த ஃபோட்டோவை எங்கிட்ட வைப்பீங்க? அவமானமாக இருக்கா இல்லையா? அவரை பற்றி ஊருக்கெல்லாம் பெருமையாக சொல்லிட்டு திடீர்னு அவர் கேவலமான ஆளும் தெரியும் பொழுது எவ்வளோ சங்கடமாக இருக்குது. இதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, யார் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒருத்தர் அசிங்கப்படுத்தினா அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அசிங்கம் பண்ணிட்டு அந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு ஆசிரமமாக ஒவ்வொரு குருநாதரையாக பிளான் பண்ணி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அதில் என்ன சொல்ல வரேன்னா, தனி மனிதன் பின்னால் சுத்தாதீங்க, இறைவன் பின்னால் சுற்றுங்க. அது என்றைக்குமே சேஃப்டியாக இருக்கும், முக்தி கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோதாங்க. அதனால் இனிமேல் நம்ம போகிற டைரக்ஷன் இங்கே பாருங்க, முக்தி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, முக்தியை நோக்கி பயணம் பண்ணாவே ஜாலிங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் இறை சிந்தனையோட வாழ வேண்டாம். நேற்று இறை சிந்தனையே இல்லை, இன்னைக்கு அரை மணி நேரம், நாளைக்கு 3/4 மணி நேரம். அப்போ இந்த 4 யோகமும் ஒரே நாளில் 100 மார்க் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துல அந்த இடத்துக்கு போய் சேரலாமா இல்லையா? இதுக்குமே டைம் எடுத்துக்கும். அதனால முக்தி அடையிறதுக்கு இன்னிலிருந்து முயற்சி பண்ணுவோம். முக்தி அடைந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். பாருங்க, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, அது சும்மா 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் கிடைக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது எந்த அளவுக்கு தெரியுதோ நிம்மதியாக வாழ்வோமா இல்லையா? கர்மயோகம் தெரிஞ்சிருச்சுன்னா கணக்கு போடாமல் இருப்பீங்க, அப்பே நிம்மதியாக தூங்கிடலாமா? பக்தி யோகம் வந்துச்சுன்னா இறை சிந்தனை தூங்கலாமா இல்லையா? நான் ஒன்றும் பெரிய வித்தியெல்லாம் சொல்லுங்க, இப்போ சொன்னது எல்லாமே சாதாரண விஷயங்கள், புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், 4 யோகத்தையும் நாம் கையில் எடுத்துக்குவோம். முக்தி அடைவோம், நிம்மதியாக வாழ்வோம்.